பரவாயில்ல, தட்டிட்டாங்க. இங்கே கொட்டாயில் உட்காந்து ஒரு 13 பேர் தட்டினாங்க. அந்த 13 பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எதுக்கி உட்காந்து ஒரு 23 பேர் தட்டினாங்க. அந்த பக்கம் இப்போ தான் தட்டுறதுக்கான ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது. சேரெல்லாம் தூக்கி போட்டு உட்காந்து அதை சரி பண்ணி உட்காந்து செட்டில் ஆகணும். ஆமாம், ரொம்ப தூரத்தில் அந்த மரத்துக்கு கீழே ரொம்ப பேர் உட்காந்துருக்குறாங்க. நல்லா இருந்தால் முன்னாடி போவோம், இல்லைன்னா அப்படியே இருந்துச்சு பின்னாடியே வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு உட்காந்துருக்குறாங்க. இந்த சைடு உட்காந்துருக்காங்க, இந்த சைடில் உட்காருக்காரு. ஆடி உட்கார கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்கண்ணே. வாய்ஸ் கொஞ்சம் ஏற்றுங்க. வந்து உட்காருங்க. பார்த்து வந்து உட்காருங்கம்மா, எல்லோரும் முன்னாடி வந்து உட்காருங்க. எல்லா ஊர்லேருந்தும், தேனியிலேருந்து, இந்த பக்கத்து கரூர்லேருந்து, மணப்பாறையிலேருந்து, சென்னையிலேருந்து, புதுக்கோட்டையிலேருந்து, அதுக்கப்புறம் திருச்சியிலேருந்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் தாலுகா எம் அத்தப்பன்பட்டி மாம்பாறை கிராமத்தில் எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற ஸ்ரீ மகா காளியம்மன், ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஊர் பண்ணாடி மற்றும் ஊர் சொந்தக்காரர்கள், கொத்துக்காரர்கள், விழா கமிட்டியார்கள், இளைஞர்கள் மற்றும் அனைவரும் சேர்ந்து இந்த திருவிழாவை முன்னிட்டு இந்த சிறப்பு கொங்கு மஞ்சுநாதன் குழுவினுடைய பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து அமைத்திருக்கிற அனைத்து கிராம பெரியவர்களுக்கும், நண்பர்களுக்கும், இளைஞர்களுக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக முதற்கண் நெஞ்ச நிறைந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா வழக்கம் சொல்லி கைதட்டுற ஊர் இந்த ஊர் தான். ஏன்னா பெரிய விஷயம். ஏன்னா உலகத்தில் மொத்தம் 6500 மொழிகள் இப்போது பேச்சு வழக்கத்தில் இருக்கிறது. உலகத்தில் 850 கோடி மக்கள் தொகையில் 6500 மொழிகள் பேச்சு வழக்கத்தில் இருக்கிறது. இந்தியாவில் மட்டும் 3372 மொழிகள் பேச்சு மொழியாக இருக்கிறது. அதேபோல அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இந்தியாவில் 22 மொழிகள் இருக்கிறது. தற்போது தமிழ்நாட்டில் 23 மொழிகள் பேசுகிறவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் சுமேரியர்கள் பேசிய சுமேரிய மொழி இப்போது வழக்கத்தில் இல்லை. அதேபோல 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் நீண்ட நெடிய நைல் நதி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எகிப்தில் தோன்றிய எகிப்து மொழி இப்போது வழக்கத்தில் இல்லை. 3500 ஆண்டுகளுக்கு முன்னால் இனவாத இதிகாசத்தை பேசிக் கொண்டிருந்த சமஸ்கிருத மொழி இப்போது யாருடைய மொழியாகவும் இல்லை. அதேபோல 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கன்னத்தை அடித்தால் மறு கன்னத்தை காட்டு என்று சொன்ன இயேசுநாதர் பேசிய ஹீப்ரு மொழி இப்போது வழக்கத்தில் இல்லை. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆசையே ஒரு மனிதனுக்கு அழிவு என்று சொன்ன புத்தர் பேசிய பார்லி மொழி இப்போது வழக்கத்தில் இல்லை. இத்தனை மொழிகளோடு பிறந்து சிறந்து இன்றும் செம்மொழியாக என் நாவில் நடனமாடுகிற என்னுடைய அன்னை தமிழை வணங்கி எங்களுடைய பட்டிமன்ற உரையை துவங்குகிறோம். மிகச் சிறப்பான ஏற்பாடு. தமிழ் மொழிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குல்ல. 11 வகையான இலக்கண இலக்கிய, உலகத்திலேயே தொன்மையான மொழி, 11 வகையான இலக்கண இலக்கிய தன்மை கொண்ட உலகத்தில் இருக்கிற ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழி மட்டும்தான் என்று இன்றைய மொழி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். மொழி என்பது ஏதோ ஒரு வட்டார மொழி அல்ல. தமிழ் ஒரு மாவட்டத்தின் மொழி அல்ல. தமிழ் ஒரு மாநிலத்தின் மொழி அல்ல. தமிழ் தமிழ் ஒரு இனத்தின் மொழி என்று உலகத்துக்கு பறைசாட்டி கொண்டிருக்கிற என்னுடைய தமிழை வணங்கி இந்த பட்டிமன்றத்தை நாங்கள் துவங்குகிறோம். மிகச் சிறப்பான ஒரு ஏற்பாடு திருவிழாவில் பட்டிமன்றம். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நாடகம் வச்சுருப்பாங்க. நாடகத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன படம் ஓட்டியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி கூத்து கட்டியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ன கட்டியிருப்பாங்கன்னா நம்ம ஊரில் கும்மி அடித்து பாட்டு பாடுவாங்க. இப்போ நம்மலாம் கும்மி அடித்து பாட்டு பாடணும், விளையாடணும், ஓடணும், பாடணும். ஏன்னா திருவிழாங்கிறது எப்படின்னா வருஷத்தில் ஒரு நாள் நடக்கிறது. இது ஒரு கூடுகை, சமூக கூடுகைன்னு சொல்கிற வரலாற்று ஆய்வாளர்கள் இது ஒரு சமூக கூடுகைன்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா திருவிழாங்கிறது ஏதோ போகிற போக்கில் வருஷத்தில் ஒரு நாள் வரி போடுறது,
வரி போடுறது அப்படிங்கிறதே மன்னர்கள் காலத்தில் வந்தது. மன்னர்களுக்கு வரி போட்டு கட்டின காலத்தில் தான் இப்போ கோயில் வரின்னு நம்ம வச்சிருக்கிறோம். அந்த வரி போட்டு வருஷத்தில் ஒரு நாள் நடத்துகிற திருவிழாங்கிறது ஏதோ போகிற போக்கில் ஏதோ நடந்து இங்கேருந்து போகும்போது பள்ளப்பட்டியோ ஒட்டஞ்சத்திரமோ நடந்து போகும்போது காலார நடந்து போகும்போது இழப்பாடுறதுக்காக கொஞ்சம் வெயில் அடிக்குதுல்ல, அப்படி இழப்பாடுறதுக்காக ஒரு நிழலில் ஒதுங்கி விட்டு நடந்து செல்வோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு சமூக இளைப்பாறுகள் தான் இந்த திருவிழாக்கள் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் இங்கு தமிழ் இலக்கியங்களில் பதிவு செய்து வைத்தார்கள். அதாவது திருவிழாங்கிறது சமூக கூடுதல், ஆடுதல், பாடுதல், கூடி கழித்தல். அதாவது கூடி கழித்தல்னா அந்த காலத்தில் சரக்கை போட்டிருக்காருன்னு நம்மளால அர்த்தம். சரக்கை போட்டிருக்காருன்னு அர்த்தம். இப்போ வள்ளுவர் எழுதியிருக்காருல, சூது கூடாதுன்னு வள்ளுவர் எழுதியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வள்ளுவர் வாழ்ந்த காலத்திலே அப்போவே 3 சீட்டு ஆடிருக்கான். ரம்பி ஆடிருக்கான்னு தானே அர்த்தம். ஆமா, நம்மால் ஆடிருக்காரு, வள்ளுவர் அப்படி எழுதிக்கிறாரு. ஆமாம் ஆமாம், அது மாதிரி சொல்லுவாள்ல, அவை கூட பாட்டு பாடியிருப்பாங்க, நிறைய பாடியிருப்பாங்க. சமூக கூடி கழிதல், அது மாதிரி கூடி கழிதல் சரக்கு. இப்போ என்னென்னா ஒரு காலத்தில் இப்போ நல்லா மாறிப்போச்சு. இப்போ நல்ல தலைப்பு பூந்தோட்டமாக போராட்டமாங்கிறது தான். அவங்க படுத்துகிற பாட்டு இருக்குல்ல, அடைய ஆற்றி வரும்போது எந்த கடையிலையும் கூட்டம் இல்லைங்க தமிழ்நாட்டில். 3 கடையில் மட்டும்தான் கூட்டம் இருக்குது. எந்த கடை தெரியுமில்ல? ஒன்று ஒயின் ஷாப்பு, இன்னொன்று மெடிக்கலு. ஏன் தெரியுமில்ல? இங்கே குடிக்கிறேன், வயிறு புண்ணாகுது, நேராக அங்கே போகிறேன். 3வது எங்கே தெரியுமில்ல அதிகமான கூட்டம் நடக்குது? சுடுகாட்டில். இந்த 3 இடத்துலமா அதிகமான கூடுகையாக இருக்குது. வேறு வழியே இல்லை நம்மால். அப்புறம் ஒரு காலத்தில் ஊருக்குள்ளே 3 பேர் 2 பேர் 3 பேர் குடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய மனுஷன்லாம் உட்காந்துருக்கேன், ஊருக்குள்ளே 2-3 பேர் குடிப்பேன். குடித்த என்ன செய்ய தெரியுமில்ல? ஐயையோ இந்த சனியனை வாயில் வச்சுட்டு தலையில் துண்டை போட்டு ஓரமாக ஒதுங்கி போயிடுவேன். இப்போ தலைகள் தான் மாறி போச்சு. ஊருக்குள்ளே குடிக்காதவன் 2-3 பேர் தலையில் துண்டை போட்டு ஓரமாக போகிறேன். எவங்கடியிலே மாட்டிடக்கூடாதுடா, மணி 8 மணி ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல, எப்படி இருக்கிற பாட்டு? ஒரு ஜீவன் தான் ஓயாமல் இசைக்கின்றது, ஓயாமல் இசைக்கின்றது, பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது, பிரித்தாலும் பிரியாதது. என்ன அற்புதமான பாட்டு, எவ்வளவு சூப்பரான பாட்டு, எல்லாரும் கேட்டிருக்கீல்ல. இந்த பாட்டை எங்கள் ஊரில் வள்ளி திருமணம் நாடகத்தில் பாடுறாங்க. வள்ளி திருமணம் கூத்து கட்டுற இந்த ஏரியாவில் ஃபேமஸ் வள்ளி திருமணம், ஹரிச்சந்திரன் மயனகண்டம், பவளக்கொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தூக்கி வீரபாண்டிய கட்டப்பொம்மை, பொன்னர் சங்கர். இந்த ஏரியாவில் பொன்னர் சங்கர் ஃபேமஸான நாடகம். எங்கள் ஊர் பக்கம்லாம் நல்லா விளைஞ்சா வள்ளி திருமணம் நாடகம் வைப்பாங்க. எனக்கு ரொம்ப விளையாவ போனால் ஹரிச்சந்திரன் மயனகண்டம். என்னன்னு நான் தான் எங்கள் ஊர் பெருசுக்கிட்ட கேட்டேன், எங்கள் ஊர் அம்பளார்ட்ட கேட்டேன், ஏன் அம்பளாடுற எல்லா ஊர்லேயும் விளைஞ்சா வள்ளி திருமணம் வைக்கிறிய, விளையாமல் போனால் ஹரிச்சந்திரன் மயனகண்டம் வைக்கிறீங்களே ஏன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நல்லா விளைஞ்சா ஏன் வள்ளி திருமணம் நாடகம் தெரியுமில்ல? 2 பொண்டாட்டி கட்டிக்கிற நாடகம். சரி, விளையாம போனால் ஹரிச்சந்திரன் மயனகண்டம் எதுக்கு? அது இருக்கிற பொண்டாட்டியை அடகு வைக்கிற நாடகம். என்னைக்கு இருந்தாலும் பெண்களுக்கு தான் ஆபத்து, ஆண்களுக்கு எந்த குறையும் இல்லை. இந்த ஒரு ஜீவன் பாட்டை எங்கள் ஊரில் வள்ளி திருமண நாடகத்தில் வள்ளி வந்து பாடுது. வள்ளி எப்படி வருதுன்னு கோமாளி வர வள்ளி வந்து பாடுது. ஒரு ஜீவன் முடிஞ்சா 3ஆம் நாள் கரகாட்டம். கரகாட்டத்தில் என்ன இருக்கும்? தவில் இருக்கும், பம்பு இருக்கும், உரிமை இருக்கும், நாயின இருக்கும். அதில் போய் நம்மால் ஒருத்தன் புல் போதையை போட்டு ஒரு ஜீவன் படை. அவர் சொன்னார், ஒரு ஜீவன் என்ன 10 ஜீவன் கூட பாடுறேன்னு. அவன் சொன்ன 10 ஜீவன் கூட பாடுறேன். நம்மால் கரகாட்டத்தில் பார்த்தீங்களா இல்லையா, எல்லாம் போதையை போடுவேன். போதையை போட்டு அங்கே குறைத்தி பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கும். ஆடிக்கும் போது ஒரு 500 ரூபா எடுத்து குத்துவாங்க சரட்டு. திருப்பி ஆடும், திருப்பி பாக்கெட்டில் இருந்து டவுசர் பாக்கெட்டில் ஒரு 500 ரூபா எடுப்பாங்க. கோச்சர் 1000. திருப்பி ஒரு ஆட்டம் ஆடும், திருப்பி ஒரு 500 ரூபா குத்தி போட்டு விடிய காலம் போய் டவுசர் பாக்கெட்டில் கையை விட வர ஓட்டை மட்டும்தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. பொண்டாட்டியே எங்கையா காய் குறத்திக்கு குத்தின்னு குறத்திக்கா குத்துனேன், இன்னைக்கு சாயந்தரவா வீட்டுக்குள்ளே ஒன்றே வச்சு குத்துறேன் அப்படிங்கும். இப்போ
கரகாட்டத்தில் இந்த ஒரிஜினல் பாட்டு மைசூரில் ஓடி இருக்கு, வள்ளி திரும்ப நாடகத்தில் ஓடி இருக்கு, கரகாட்டத்தில் இருக்கும். அங்கே பம்பை இருக்கும், உரிமை இருக்கும், நாயன் இருக்கும். அங்கே திரும்ப போடுறாங்க ஒரு ஜீவன் காப்பு அறுத்துட்டாங்க. நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது, காப்பு அறுத்துட்டான்னா நம்மளால் உடனே கிடாயை அறுத்துருவேன், கோழி அறுத்துடுவேன், மீன் அறுத்துடுவேன். என்னமோ 3 வருஷம் சாப்பிடாம கிடந்த மாதிரியே வீட்டில் நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது. மும்மானாத்து என்ன பழக்கம்? வீட்டில் கறி, மீன், நண்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம்னா நம்மால் ஒரு பழக்கம் வச்சுருக்கேன், நல்லா சாப்பிடணும் ஒரு மெடிக்கல் ஸ்டோருக்கு போயிட்டு வருவோம். மெடிக்கல் தாப்பா, பச்சை போடுன்னு இருக்கும், நல்லா சாப்பிடணும் தான், வேற எந்த உள்நோக்கங்களும் நமக்கு கிடையாது. நேராக நம்மால் வீட்டில் நண்டு, மீன், கறி இதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம், நல்லா சாப்பிடணுமே அப்படின்ட்டு நேராக பச்சை போடு கடைக்கு போயிட்டு வா அப்படிம்பாரு. டக்குன்னு ஊற்றுவார். அவன் கேட்பான், அண்ணன் உப்பு கறி வீட்டில் இருக்குது, மீன் வீட்டில் இருக்குது, அவுச்ச முட்டை வீட்டில் இருக்குது, வேற என்ன தானே வேணும்? சுண்டல் கொடு. நம்மால் ஊற்றுவேன், நல்லா சாப்பிடணும். திருப்பி ஊற்றுவேன், நல்லா சாப்பிடுட்டு. திருப்பி ஊற்றுவேன், நல்லா சாப்பிடணும். 5:30 மணிக்கு அந்த சுண்டல்லே படுத்துருவேன். பொண்டாட்டி பேன் பண்ணும், இல்லையா வந்து போ அது பேசாமல் இருக்கும். நம்மளால 5:30 மணிக்கு போத தெரிஞ்சு அப்படியே எந்திரிச்சு வருவார். மைசூரில் உரிஜீவன் கேட்டிருக்காரா, கரகாட்டத்தில் கேட்டிருக்காரா, வள்ளிரும்பன் கேட்டிருக்காரா, நம்ம ஆளுக்கு புல் போதையில் பாடுறான் பார்த்து உரிஜீவன். பந்தங்களும் பேசங்களும் என்று சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன் நடுவர் அவர்களே. நடுவில் ஒரு பட்டிமன்றம் நடந்திருக்குது. இதெல்லாம் நல்லா நண்டு, மீன், கறியெல்லாம் சாப்பிட்டானா இப்போ சாதம் சில பேர் பாத்ரூமில் உட்காந்து பாடுறவனா இருக்கான், பார்த்துருக்கீங்களா இல்லையா? அவன் பாடுறான் இப்போ இந்த ஒரிஜினல் பாட்டு பாத்ரூமில் உட்காந்து. இதுக்கப்புறம் இந்த உள்ள இந்த பாட்டை கேட்பீங்க நீங்க? சத்தியமா கேட்க மாட்டீங்க. ஏன்னா இப்ப காலங்கள் எல்லாம் மாறி போச்சு. இல்ல பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் வளர்ந்தா இப்ப எல்லாம் மாறி போச்சு இல்ல. ஏன்னா இப்ப உலகமே ஒரு ஆள் தான் ஆட்டி வைக்கிறாங்க. பாட்டு கூட சொல்லுவாங்க இல்ல, ஆட்டி வித்தார் யாரொருவர் ஆடாதாரே கண்ணாம், ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. எல்லாமே உலகமே ஒரே உள்ளங்கையில வந்துருச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு? முன்னாடி எல்லாம் டிவி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ரேடியோ இருந்துச்சு, இப்ப என்னன்னா செல்போன் வந்துருச்சு. இப்ப என்ன ரேடியோல என்ன சொன்னாங்க? ரேடியோக்கார வீடுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி வயல் வாழ்வுன்னு ஓடும் கிராமத்துல, போல விவசாயத்துல வயல் வாழ்வுன்னு ஒண்ணும் நம்மளால உட்கார்ந்து கேட்டுருப்பாரு. வயல் வாழ்வுல போடுவாங்க, மாடுகளே மாடுகளே ஓடி வாருங்கள், மறவாமல் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள். மாடெல்லாம் போய் ஊசி போட்டுக்கிற மாதிரி மாட்டுக்கு நம்மால் விளம்பர போட பாட்டு போடுவான். நம்மால் ரேடியோவில் என்ன சொன்னா உட்கார்ந்து தெரியாது. ரேடியோவில் என்ன சொன்னாங்க? கேளுங்க 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 கேட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் டிவி வந்துச்சு. டிவியில் என்ன சொன்னா? பாருங்க 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 பார்த்துக்கிட்டே இருங்க. செல்போன் வந்துச்சு. செல்போன்ல என்ன சொன்ன? பேசுங்க 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 பேசிக்கிட்டே இருங்க. இந்த பக்கம் பார்த்து கேட்க சொன்னேன், இவன் பார்க்க சொன்னேன், அவன் பேச சொன்னேன். யோசிக்கன்னு ஒரு பையன் சொல்ல மாட்டேன் இந்த நாட்டுல. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. யோசிக்கிறதுல ரொம்ப படிச்சோம். அதான் ஒரு பாட்டு கூட சொல்லுவாங்கல்ல, மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழுவதை புரிந்து கொண்டான், ஆன போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. அந்த ஒண்ணு என்னன்னு அப்படின்னு கேட்கும்போது சொன்ன, கொல்லும் பாம்பின் கொடுவிசத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான், கொல்லும் பாம்பின் கொடுவிசத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான், குள்ள நரிபோல் தந்திரத்தால் குடியை கெடுக்க தெரிந்து கொண்டான், வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டான், வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. எல்லாமே வாழ்றேன், நம்மால் எல்லாமே வாழ்றேன். நம்ம பேசும்போது என்ன சொல்றோம், எதா இருந்தாலும் என்ன சொல்றோம்? ஒரு காலத்துல வீடு சின்னதா இருந்துச்சு. இந்த பெரிய மனுஷன்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க, வீடு சின்னதா இருந்துச்சு, குடும்பம் பெருசா இருந்துச்சு மாமா.
ஒரு காலத்தில் வீடு சின்னதாக இருந்துச்சு, குடும்பம் பெருசாக இருந்துச்சு. என்ன யார் அந்த குடும்பத்தில்? தாத்தா, பாட்டி, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, அண்ணன், அக்கான்னு கலகலன்னு அந்த குடும்பமே சந்தோஷமாக இருந்துச்சியா. இப்போ ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? 10வது இப்போ பார்த்தீங்கன்னா 10வதுல ஒரு 10வதுல ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே பெயிலாக போயிடும்னு தெரிஞ்சு ஒரு பிள்ளை சூசைட் பண்ணி செத்து போச்சு 10வதுல. ஆனால் அந்த பிள்ளை அந்த ஸ்கூலுக்கே ஃபஸ்ட்டாக வந்திருக்கு, இறந்து போச்சு. 12வதுல குறைச்சி மதிப்பெண் செய்யணும். நீட்டு எழுதுறதுக்கு முன்னாடியே பிள்ளை சூசைட் பண்ணி செத்து போயிடுது. செல்போன் வாங்கி கொடுக்கலாம் செத்து போயிடுது. ஏன் தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் இளம் வயதில் இந்த மாணவ மாணவிகள் இளைஞர்கள் ஏன் சாகுறாங்கன்னு இந்தியாவில் இருக்கிற உலக சுகாதார ஆய்வகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஏன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சின்ன வயசு பிள்ளைங்க ஏன் சாகுதுன்னா அந்த குழந்தைகளுக்கு வீட்டில் கதை சொல்வதற்கு தாத்தாவும் பாட்டியும் இல்லை. ஆகவே அந்த குழந்தைகள் மன அழுத்தத்தால் சாகிறது என்று இன்னைக்கு உலக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லுன்னா வீட்டில் கதை சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா இல்லை, முன்னாடி திண்ணை வச்சு வீடு கட்டணும். போறேன் வாரவன் அந்த திண்ணையில் உட்காந்து இலப்பாரிட்டு பேசிக்கிட்டு கொஞ்சோடு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போவேன். இப்போ திண்ணை வச்சு யாரும் வீடு கட்டுறது இல்லை. ஏன்? அதையும் வாடகைக்கு விட்டான் நம்ம ஆளு. ஒரு காலத்தில் வீடு சின்னதாக இருந்துச்சு, குடும்பம் பெருசாக இருந்துச்சு. இப்போ வீடு பெருசாயிருச்சு, குடும்பம் சிறுசாயிருச்சு. யாரா இருக்கா குடும்பத்தில்? நான், என் பொண்டாட்டி, என் புள்ளை. உங்கள் பிள்ளை எங்கே இருக்குது? என் புள்ளை நாமக்கல் கோழிப்பண்ணையில் படிக்குது. ஆமாம், கோழிப்பண்ணையும் ஒன்று தான், பள்ளிக்கூடமும் ஒன்று தான். பார்த்துருக்கிறா? இப்போ நாமக்கல்லில் கோழிப்பண்ணையில் செட்டு போட்டு அப்படியே போட்டுப்பாய், இல்லை அப்படியே உட்காந்துருக்கும். கோழி இப்படியே உட்காந்துருக்கும். லைட்டை போட்டால் முட்டையை போடும், லைட் ஆஃப் பண்ணால் பேசாமல் உட்காந்துக்கணும். லைட்டை போட்டால் முட்டையை போடும், லைட் ஆஃப் பண்ணால் பேசாமல் உட்காந்துருக்கோம். லைட்டு போட்டால் முட்டையை போட்டுட்டு அதே மாதிரி தான் நாமக்கல் கோழிப்பண்ணையில் படிக்கிற பயலுங்க. லைட்டு போட்டால் படிப்பேன், லைட் ஆஃப் பண்ணால் தூங்கிடுவேன். லைட்டு போட்டால் படிப்பேன், லைட் ஆஃப் பண்ணால் தூங்கிடுவேன். லைட்டு போட்டால் படிப்பேன், லைட் ஆஃப் பண்ணால் தூங்கிடுவேன். +2 முடிச்சுட்டு வெளில வர்றேன். அவனை கூப்பிட்டு கேட்குறேன், நம்ம ஊரில், இந்த ஊரில், வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா, மை நேம் அவ்வளோதான். அவன் பேரே அவனுக்கு மறந்துடுச்சு. இவன் தான்டா, இவர் தான் உங்கள் சித்தப்பா. இப்போ 12வதுல அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவர் தான் உங்கள் பெரியப்பா, அவர் தான் உங்கள் அத்தை, அதுதான் உங்கள் ஏற்று விட்டுக்காரு. 12வது படிக்கிறதுக்கு பேரை மறந்து வச்சு. இந்த நம்ம ஊரில் என்ன பேர்? அத்தைப்பன்பட்டியா? நம்ம ஊர் ஸ்கூலில் பின்னாடி தான் சாப்பிட்டோம். அந்த ஸ்கூலில் 4வது படிக்கிற பையன் நம்ம ஊர் பையனை கொடுக்குறீங்களே, டேய் உன் பேர் என்னடா அப்படின்னா அவன் கேட்பான் பாருங்க, ஏன் உன் பேர் என்ன? தாம் பேரே மறக்கிறதுக்கு அறிவு இல்லை, நீ யாருன்னு கேட்குறான் பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான அறிவு அப்படிங்கிறதான இன்னைக்கு விஷயம். ஒரே பெரிய விஷயம் இல்லை. இப்பெல்லாம் புள்ள பிறந்து முன்னாடிலாம் நம்ம பள்ளிக்கூடம் தேடி போனோம். இப்போ பள்ளிக்கூடம் நம்மளை தேடி வருது. 2.5 வயசு கூட ஆகலை. ஐயோ, ஒரு காலத்தில் புள்ள பிறந்து பேச ஆரம்பிக்கும். எப்படி பேசும்? பா, ஐயோ என் புள்ள என்ன அழகா பேசி முடிச்சு, அம்முக்குட்டி அத்தை சொல்லு, அண்ணன் சொல்லு, தம்பி சொல்லு, ஐயோ அதுக்கு தான் வள்ளுவன் சொன்னோம், குழல் இனிது யாழ் இனிது எம்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதன்னு வள்ளுவன் சொன்னான். ஐயா, குழந்தை சொல்லு கேட்கல. ஒரு காலத்தில் புள்ள பிறந்து பேச ஆரம்பிச்சுன்னா குடும்பமே சந்தோஷப்படும். இப்போ புள்ள பிறந்து பேச ஆரம்பிக்குது. உடனே அம்மா கஞ்சி, ஏங்க என்னடி நம்ம புள்ள பேசிட்டான், என்ன செய்யறது? ஸ்கூல்ல கொண்டு விட்டுருங்க. அவன் 2.5 வயசு கூட ஆகலை. இப்படியே பிளே ஸ்கூலுக்குறான். நம்ம ப்ரீகேஜின்னு 40,000 ரூபா. இந்த மெட்ராஸ்லேருந்து வந்திருக்க கூட சொன்னார், ராமாபுரத்தில் இருக்கேன்னு சொன்னார் அவர். நம்ம அண்ணன் ஒருத்தர். நானும் கேட்க நகர் தான் அம்மாங்களுக்கு பின்னாடி இருக்கேன். மெட்ராஸ்லேயும் பாருங்கள், பேசி இருக்கும்போது சொல்லுவான். என்ன சொல்லுவான்? ப்ரீகேஜி எவ்வளோடா? 80,000 80,000 ரூபா சம்பளம், காசு ஃபீஸு. 80,000 ரூபா சம்பளம் காசை வாங்கிட்டு அந்த ப்ரீகேஜில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால், இப்படி புள்ள வாயில் வச்சுக்கோங்களா வரல, இதை பிரித்து விடுறாங்கல்ல, இதுக்கு தான் 80,000 ரூபா ஃபீஸு. 80,000 ரூபா ஃபீஸ் வாங்குறான். ஐயா, புள்ள பிறந்து பேச ஆரம்பிச்சுன்னா ஒரு காலத்தில் 2.5 வயசு 3 வயசு ஆகலை. விடியக்கெல்லாம் 5 மணிக்கு இந்த ஆரம்பிச்சுருவாங்க. 2ஆம் தேதியிலேருந்து அவங்க படுத்துகிற பாடு. இப்போ தான் 1 மாதமாக சந்தோஷமாக திடுறாங்க. 2-3 வயசு ஆகலை. அவங்க அம்மா சொல்லுது, தண்ணியை தூக்கி கொண்டு ஊற்றி சனியை பள்ளிக்கூடம் போகணும், தூங்குற கொப்பம் கூட பரவாயில்லடா. அவன் தூங்குறதுக்கு அவங்க அப்போ என்ன செஞ்சான்? அவங்க அப்பையும் பேசாமல் தூங்கியிருந்தானா இவன் பேசாமல் தூங்கியிருப்பேன். அவன் படுத்துகிற பாடுனா இவன் வந்து போகிறது, இந்த பாடுபடுத்திக்கிருக்காங்க. அப்புறம் பள்ளிக்கூடம் போகணும் அறிவில்லை அப்படின்னு ஒன்று. 3 வயசில் அப்போ தான் பேந்தான்னு முழிக்கிறான். அவன் தலையில் தண்ணி அள்ளி ஊற்றி, பவுடரை அட்டி, டவுசரை மாட்டி, ஷூவை மாட்டி, டையை கட்டி, ஈயை கட்டி, எமே வாங்கின உண்மை வரும் ஒன்று மஞ்சள் பிசாசு. அதில் அள்ளி போட்டு அமுக்கிக்கிட்டு அவங்க அம்மா சொல்லுது, அம்முக்குட்டி மம்மிக்கு ஆய் சொல்லு. அப்போ தான் வேணுகளை ஏறி உட்காந்துட்டு அப்போ தான் ஆய் போகிறான் அவன் 3 மணிக்கு.
அவன் ஆய் போயிட்டு ஹாய் சொல்லு. அதுவும் எல்கேஜி யூகேஜி போற பிள்ளை ஒரு மூட்டை கட்டிட்டு போகுது. ஏன் எல்கேஜி யூகேஜி போற பிள்ளை ஒரு மூட்டை கட்டிட்டு போகுது? ஏன் சுராசி பார்க்கும்போது இப்படியே குமிஞ்சு போறாங்க? எதுக்கு? அவன் படிச்சு பெரியலாகி பட்டை வாங்கி எப்படி வேலை கிடைக்க போறல மூட்டை தூக்கி அது பொழைச்சு கட்டுமேனு ஒரு சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம நாட்டில். ஒன்றும் இல்லைங்க, நீங்க போங்க தஞ்சாவூர் பக்கம் போய்ப்பிய. தஞ்சாவூர் பெரிய கோவில் கட்டி 1115 வருஷம் ஆச்சு. தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டி 1115 வருஷம் ஆச்சு. ஒரு சில்லு கூட பெறாம அப்படியே நிக்குதுங்க. ஆனா அது சொருகு டைப்பு, நீங்க அப்படியே கலட்டி கலட்டி எடுக்கலாம். 1115 வருஷம் ஆகியும் தஞ்சாவூர் பெரிய கோயிலும் அப்படியே உறுதியா நிக்குது. ஏன்? அப்பெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒண்ணு இல்லை, அதுல படிக்காம கட்டியிருக்காங்க. அவ்வளவு தொழில்நுட்பத்தோட இருக்குது. இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு பாலம் கட்டிட்டு போறாங்க, துறப்புல முடிஞ்ச உடனே அங்கிட்ட கிழிஞ்சு விழுந்துருது. இப்ப படிப்புங்கிறது என்னங்கிறது தெரியாம போச்சு. ஆமா, இப்ப போற போக்குல எல்லாம் போச்சு. செல்போனு என்ன பாடுபடுத்து சொல்லல, படிப்புங்கிறது என்ன ஆகி போச்சு. இப்ப எல்லாம் பள்ளிக்கூடம் போய் என்ன கேட்கறாங்க, அம்மா பள்ளிக்கூடம் போறேன் அப்படின்னு ஒண்ணு அவங்க அம்மா கேக்குது, பள்ளிக்கூடமா போறேன்? உடனே லிஸ்ட், லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டியா, சாமண்டி பாக்ஸ் எடுத்துட்டியா, வீட்டு பாடம் எடுத்துட்டியா, டவல் எடுத்துட்டியா, வாட்டர் கேன் எடுத்துட்டியா, அதை எடுத்துட்டியா, இதை எடுத்துக்கிட்டியா, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டியா, எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன். படிக்க வேண்டிய புத்தகத்தை வீட்டில் வச்சுட்டு போயிடுறேன். அங்கேருந்து போன் பண்ணுறேன், அப்பா புத்தகத்தை வாங்கிட்டு வந்துட்டு எடுத்துட்டு வாங்குறேன். அம்மா போயிட்டு போய் இல்லைங்கிறேன். இப்போ இந்த உட்காந்துருக்கால பெரிய ஒரு லோர் உட்காந்து சுற்றி உட்காந்துருக்கல, நம்மெல்லாம் படிக்கும்போது என்ன கேட்டாங்க, மோ நானா பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன். எங்கள் அம்மா என்ன கேட்டுச்சு, டவல் எடுத்துட்டியா, லஞ்சு பாஸ் எடுத்துட்டியா, சாமண்டி பாஸ் எடுத்துட்டியா, வாட்டர் கேன் எடுத்துட்டியா, டவல். ஒரே கேள்விதாங்க, நம்ம படிச்சு கேள்வி வந்துட்டோம். ஒரே கேள்விதாம்மா, அம்மா நானா பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், தட்டை எடுத்துக்கிட்டியா? இந்த தட்டில் படிச்சதாங்க நீ உலகம் பூரா சுற்றிட்டு வர்றோம். இந்த தட்டு எடுத்து படிச்சதான் உலகம் பூரா படிச்சுக்க ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. எல்லாரும் பாட்டுறோம். நம்ம பிள்ளைங்க சோறு விட்டு போய் எப்படி விமானத்தை ஊற்றணும், நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மீது ஏறிவா பள்ளியப்போ கொண்டு வா. நிலாவை காட்டி சோறு ஊட்டினது போக இன்னைக்கு உலகத்தில் எவனும் யோசிக்க முடியாத அளவுக்கு நிலவில் எல்லோரும் வடதுருவத்திற்குத்தான் விண்கலம் அனுப்பினார்கள். இந்தியா மட்டும்தான் தென் துருவத்திற்கு விண்கலத்தை அனுப்பி உலக சாதனை படுத்திருக்கு. உற்சாகமா கைத்திருக்க பெரிய விஷயம் இது. வெளிநாட்டுக்காரங்களாம் மூக்குல விரல வைக்கிற விமானத்தை மூக்குக்கு கீழே வச்சு பார்க்குறான். என்னடா இந்தியாக்காரன் இப்படியெல்லாம் யோசிக்கிறானே, எல்லாரும் வட துருவத்துக்கு தான் அனுப்பணும், நாம் தென் துருவத்துக்கு அனுப்பியிருக்கோமே அப்படின்ட்டு. முத்துவேலு விழுப்புரம் இவன் அனுப்புன அடுத்த நிமிஷம் திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய பெண் வந்து பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சூரியன் இருக்குல்ல, பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சூரியன் நம்ம வெறுங்காலனோடு இருக்கும்போது என்ன சுடு சுடுது. ஆனால் சூரியனுக்கு விண்கலத்தை அனுப்பி நிலை நிறுத்த முடியும் என்று உலகத்தில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திய நாடு இந்தியா. யோசிக்குங்க, சாதாரண விஷயம் இல்லை, நம்ம சாதாரண ஆள் கிடையாது. அதே போல உலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அக்கினி ஏவுகணையை கண்டெடுத்த அதே அப்துல் கலாம் குறைந்த எடை கிராமில் வெறும் 300 கிராம்ல, யோசிக்க முடியாது அவ்வளவுதானமா, வெறும் 300 கிராம்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு செயற்கை கால் பொருத்த முடியும் என்று உலகத்துக்கு பறைசாற்றியவன் அப்துல் கலாம். அதுக்கப்புறம் சிவன், அதுக்கப்புறம் மயில்சாமி அண்ணாதுரை, இப்போது இருக்கிற இஸ்ரோ விஞ்ஞானி நாராயணன். இந்த 6 பேரும் படித்தது அரசு பள்ளியில் என்பதை நாம் பெருமை கொள்ள வேண்டும். இந்த 6 பேரும் படித்தது அரசு பள்ளியில தாங்க, கட்டடத்தில் போய் படிச்சதாங்க. பார்த்து யோசிக்க முடியும் சொன்னால. இன்னைக்கு உலகம் பரபரப்பா ஏன் இருக்கு, எதுக்கு போறோம், என்ன போறோம், எப்படி போறோம் தெரியாம மாறி மாறி போறான்ல. அதோட பாட்டுல சொன்னால, போகாத பாதையிலே போக கூடாது, புத்தி கட்டு அங்கே இங்கே நிற்க கூடாது, போகாத பாதையிலே போக கூடாது, புத்தி கட்டு அங்கே இங்கே நிற்க கூடாது, மாறாகவே மாறாகவே மனுஷன் மாறக்கூடாது, மற்றவங்க பொருள் மேல ஆசை வைக்க கூடாது, பாட்டுக்காரவே காட்டுமல்லி பூத்திருக்கேன், காவல்கார காத்திருக்கேன், ஆட்டப்பட்ட பையில கால தோட்டமேய பாத்துக்கடா, பாட்டுக்காரவே கொஞ்சம் பாத்துக்கடா, பாட்டுக்காரவே ஏன்னா இன்னைக்கு உலகம் பாஸ்டான உலகம். நம்மால எப்படி இருக்காங்க, நின்று பேசுறதுக்கு நேரம் இல்ல. போய் பாருங்க, பைபாஸ் ரோட்ல ரோடு எமக்கா போட்டு வச்சிருக்கான். நடந்து போறவனுக்கு ரோடு இல்ல, சைக்கிள்ல போறவனுக்கு ரோடு கிடையாது, பைக்ல போறவனுக்கு ரோடு கிடையாது. தாரஸ் வண்டி ஓட்டுறவனுக்கு பெரிய பெரிய கார் ஓட்டுறவனுக்கு தான் போட்டு வச்சிருக்கான். ஒருத்தன் கன்னியாகுமரியில கார் எடுத்து மெட்ராஸ் போனவன் திரும்பி வரும்போது காரை வித்துவிட்டு நடந்தே வந்துட்டானா. ஏன்டான்னு கேட்டதுக்கு டோலுக்கு கொடுத்து மாட முடியல சார்.
டோல் காரோட அதிகமாக கேட்குறாங்க டோலுக்கு. ஒரு காலத்தில் ஊருக்குள்ள ரோடு வந்துச்சுங்க, இந்த வரம் பாருங்க, ஊருக்குள்ள ரோடு வந்துச்சு. ஏன்? ஊருக்குள்ள மனுஷன் இருந்தா ஊருக்குள்ள ரோடு வந்துச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? சாலைகள் மனிதனை இணைத்தன. சாலைகள் மனிதனை இணைத்தது. இப்போ ஊரை விட்டு 5 கிலோமீட்டர் பைபாஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரோடு கிடையாது, நீங்க போய் ரோட்ல இணைஞ்சுக்கிறணும். இன்னிதான் விஞ்ஞானம். ஒரு காலத்துல தெருவில் வித்துச்சு பொருள். என்ன வித்துச்சு? கத்திரிக்காய், முருங்கைக்காய், கீரை, கீரைக்கட்டு, இதெல்லாம் தெருவில் வித்துச்சு. இதெல்லாம் கண்ணாடிக்குள்ள கொண்டு போயிட்டேன். இப்போ வளர்ந்த உலகம் தெருவில் வித்தெல்லாம் கண்ணாடிக்குள்ள போயிடுச்சு. கண்ணாடிக்குள்ள உள்ளலாம் தெருவுக்கு கொண்டுட்டேன். எது? காரு, பைக்கு, ஏசி எல்லாம் தெருவு வந்துச்சு. பிரஷ்ன்னு கொண்டு போய் தெருவில் வித்தெல்லாம் உள்ள கொண்டு வச்சுட்டா எல்லாம் வச்சு விஞ்ஞான உலகம் போயிடுச்சு. பாஸ்டா போற நம்மால் செல்போன் இங்கே வைக்கிறாங்க. 250 சிசி பைக் வாங்கி கொடுத்தா தான் நான் உயிரோட இருப்பேன், இல்லாட்டி செத்து போயிடுவாங்கிறேன். நம்மால் கடனை உடனே வாங்கி 2 லட்சம் ரூபாய்க்கு இந்த பைக்கை வாங்கி கொடுக்குறேன். சர்ன்னு போகிறேன், இங்கே செல்போனை வச்சுக்கிறான். ஐயா மாமா இங்கே செல்போனை வச்சுக்கிறேன், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், 100 போகிறேன், 100 வைத்து திருப்பி 108 வர்றேன். அதுவும் பைக்காவாக இருக்குது. ஓட்டுறவன் கிரவுண்டு உள்ள இருக்கேன், உட்காந்துருக்க பொம்பளை புள்ள 3வது மாடியில் இருக்குது. அதுவும் பின்னாடி உட்காந்துருக்க புள்ள அந்த பையனோட இடுப்பை இறுக்கி பிடிச்சிருக்கேன். மேலே அன்பா, காதலா, பிரியம்மா, ஒரு சின்ன வெங்காயம் இல்லை. போனால் 2 பேரும் ஒன்றா போக முடிட்டேன். பைக்கில் போயிட்டு இருக்கேன், ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கேன். எல்லாம் அவசர உலகம். செல்ஃபோனு, இந்த செல்ஃபோன் படுத்துதில்லை என்ன பாடுபடுத்துது. ஒரு காலத்தில் பிள்ளை இப்போ படுத்துறது காலைல எந்திரிச்சோன்னா என்ன செய்வோம்? பெத்த தாய்மார்கள் என்ன தேடும்? ஐயோ காலைல எந்திரிச்சோன்னா 5:30 மணிக்கு பிள்ளை எங்கே இருக்குது ஐயோ அப்படி தேடுவாங்க. இப்போ ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் வீட்டில் எந்திரிச்சோன்னு என்ன கேட்குறான்? செல்லு எங்கே இருக்குது, எங்கே இருக்குது தெரியல, எவன் மிஷின் காப்பிட்டாது இல்லையா? நீ நினச்சிக்கிட்டு இருக்கிய நம்ம நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கோம்னு. யாரும் நிம்மதியாக தூங்கவே இல்லை. உங்கள் தலைமாட்டில் 600 பேர் படுத்துருக்குறேன். உங்கள் தலைமாட்டில் எத்தனை பேர் இருக்கான்? 600 பேர் படுத்திருக்கேன். 600 பேர் எப்போ வேணாலும் உங்களுக்கு கூப்பிடுவேன். ஏன்னா எவன் கையிலையும் காசு இல்லை. இப்போ டிஜிட்டல் உலகம். டிங் டிங் பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் 10. டிங் டிங் பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் 1 ஹால் சுட்டாய் வாங்கினதுக்கு. டிங் நம்ம கையில் காசு இல்லை, ஆனால் நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அதுதான் டிஜிட்டல் உலகம். ஏடிஎம்ல போய் காசு எடுங்க, ஏடிஎம்ல போய் காசு எடுத்தா என்ன சொல்லுது? எல்லா ஏடிஎம் சொல்கிறாங்களா? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. எல்லாரும் சொல்கிறாங்களா? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. 3 மாதத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் 3 ஏடிஎம் உடச்சி எழுதிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு அதான் சொல்லியிருக்கு, எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. ஏண்டா திருட்டு போயிருக்கான்னு சொல்றீங்க. நம்ம இன்னைக்கு காலையில் திருவான்மையூரில் போயிருக்கல. ஆனால் பட்டுக்கோட்டை தீர்க்க தரிசனமாக 29 வயசில், 1 வயசு 2 வயசுல ரொம்ப அறிஞர்கள்லாம் குறைஞ்ச வயசு செத்து போயிட்டாங்க. 29 வயசு செத்து போயிட்டான் பட்டுக்கோட்டை. 39 வயசு செத்து போயிட்டான் பாரதி. எவ்வளவு பெரிய ஆளு! அழகா தீர்க்க தரிசனமா சொன்னார்ல, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் கருத்தை கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் கருத்தை கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. ஒரு முக்கியமான தலைப்பு. இன்றைய வாழ்க்கை எந்த சூழ்நிலை போயிட்டு இருக்கு அப்படின்னு பரபரப்பா இருக்கான். எவனும் நிம்மதியா இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிறான். இந்த செல்போன் நான் சொல்றேன், செல்போன் நீங்க சொல்ல டிங் டிங். நேற்று நடந்தது மாமா, பட்டிமன்றம் முடிச்சுட்டு நீ பஸ் ஏற்றி விட்டியா? நாமக்கல்லேருந்து தஞ்சாவூர் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் போய் விடிய காலம் 5:30 மணிக்கு இறங்கினேன். அங்கேருந்து ஒருத்தன் அல்ட்ரா டெலிக்ஸ் பஸ்ஸில் வந்தேன். பஸ்ஸில் வந்து கீழே வந்து இறங்கினோடனே நேராக கட்டணக்கலை வரைக்கும் போனேன். சர்ன்னு போனேன். அங்கே நுப்பாட்டின ஒருத்தன், ஸ்டாப் உடனே. ஏன்? எங்கே போகிறேன்? பாத்ரூம் போகிறேன். காசு கொடு. எதுக்கு? கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். இவன் கேட்டான், சரக்கு என்ன விட்டு என்ன கேட்காம நீ என்ன கான்ட்ராக்ட் எடுத்த அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், சரக்கு ஒன்றுட்டா இருந்தாலும் விட்டவன்ட்ட போய் கேளு. இல்லை இவன் சொன்னான், நானும் விடுறதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஏன்னா வெளிநாட்டுக்கு போனவங்களாம் இருக்கிறீங்க, நிறைய பேர் இருக்கீங்க. அங்கே வெளிநாட்டிலலாம் அதுக்கு பேர் ரெஸ்ட் ரூம்னு வச்சுருக்கிறேன். போனீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கலாம். இந்தியாவுக்கு வாங்க, நீங்கள் வெளிநாட்டில் எங்கே வேணாலும் இறங்கி ஒன்றுக்கு போனீங்கன்னா பிடிச்சி ஃபைன் போட்டுருவாங்க. அது வெளிநாடு, அதுக்குன்னு கட்டி வச்சுருக்காங்க. 5 பைசா கிடையாது, நீங்கள் உள்ளே போயிட்டு வெளில வரலாம். அப்படியே சர்றன்னு இந்தியா வந்து வாங்க, நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், எவனும் கேட்க மாட்டேன். அதுக்குன்னு கட்டி வச்சுட்டு போனீங்கன்னா 5 ரூபா ஃபைன் கொடுத்து தான் போகணும். இதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். மழை நீரை சேகரிப்போம், நல்ல விஷயம். மழை நீரை சேகரிக்கும் பருவமழை.
மழை பெஞ்சாதான் மழை நீரை சேகரிக்க முடியும். இப்போ என்ன பெய்யுது நம்மள்கிட்ட? சிறுநீர் தான் இருக்குது. இன்னொரு 10 வருஷம் கழிச்சுல சிறுநீரை சேகரிப்போம். வரும், வந்துருமா? வரும். கரண்ட் கண்டுபிடிச்சு சிறுநீர்ல கரண்ட் கண்டுபிடிச்சிட்டான். போயிடுச்சு உலகம் வேற மாதிரி உலகத்துல போயிட்டு இருக்கு. நம்மால் பஸ் ஸ்டாண்ட் நம்ம கதைக்கு வருவான். பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கினா நேரா வந்தான். அப்பா ரொம்ப அர்ஜென்ட், நான் கன்னியாகுமரி போகணும், பஸ் நிக்குது அப்படின்னா நான் இந்த வாரு காசு இல்லைங்கிற ஒன்றும் இல்லை, இந்த இருக்கு போடு, ஸ்கேன் பண்ணு, கூகுள் பே போடுனேன். நம்மால் நேரம் எடுத்தேன், போட்டோ எடுத்தேன், கூகுள் பே. அந்த நேரத்தில் டவர் இல்லை. இவன் ரொம்ப நேரமா அப்பா வர்றான். அவன் என்ன சொல்றான்? இவன் வருதுங்கிறான். கான்ட்ராக்ட் எடுத்தவன் எனக்கு வரலேங்கிறான். இவன் வருதுங்கிறான். கான்ட்ராக்ட் எடுத்தவன் எனக்கு வரலேங்கிறான். இவனை ரொம்ப நேரமா ஸ்கேன் பண்றான். அவன் வரலேங்கிறான், இவன் வருதுங்கிறான், அவன் வரலன்றான். அப்புறமா போயிட்டான் ஒரு வழியா. எங்க போயிட்டான்? செல்போன் படுத்துற பாடு. ஒரு ஆள் பஸ்ஸு போயிட்டு இருக்குங்க, 2 மணிக்கு பஸ், 2 மணிக்கு பஸ், எல்லாரும் தூங்குறாங்க. அப்படித்தான் ஒரு பையன்கிட்ட சொன்னேன், பஸ்ஸு போயிட்டு இருக்கு, நைட்டு 2 மணிக்கு தூங்குறாங்கடாங்கிறேனே. டிரைவர் என்ன பண்ணுறான்னு கேட்குறேன். ஒருத்தன் பயலுக்கு ரொம்ப அறிவோடு இருக்காங்க, நம்ம தான் ஒத்துக்கிறணும். ஏன்னா அவங்க ரொம்ப அறிவோடு இருக்காங்க. எப்படி இருக்கா சொல்லுமால? ஒரு பையன் கேட்டான், சித்தப்பா ஊரா போய் பேசுற, உலக நாடுகள்லாம் போய் பேசுற, சினிமாவெல்லாம் நடிக்கிற, டிவிலாம் வர்ற அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டாதானே எல்லாம் இருக்கிற அப்படின்னு சொல்றேன். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னா. என்ன கேட்கறா சொல்லப்படுறான்னு. டிரைவருக்கு கண்டக்டருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டான். டிரைவர் வண்டியை ஓட்டு வர்றா, கண்டக்டர் டிக்கெட் கிழிச்சு கொடுப்பாரா. ஓம் பேச்சையும் ஊரா கேட்கறாங்க அப்படின்னு. டே இதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம் சொல்றா டே அப்படின்னு. அதெல்லாம் இல்லை சித்தப்பா, தனித்தனியா டிக்கெட் கொடுத்தா கண்டக்டர் நல்லா ஸ்பார்க்காக இருக்கல ஆடியன்ஸ். அது போதுங்க. தனித்தனியாக டிக்கெட் கொடுத்தா கண்டக்டர், மொத்தமாக டிக்கெட் கொடுத்தா டிரைவருங்கிறாங்க. அவங்க ரொம்ப தெளிவோடு இருக்கிறாங்க. பயலுக்கு ரொம்ப அறிவாக. ஒருத்தன் பயல் கடைசி படத்தில் உட்காந்துருக்கான். உட்காந்து டே வாத்தியாரை கேட்டிருக்காரு. டென்ஷன் ஆகிட்டாரு. ஏன்னா ஒரு காலத்தில் நம்மெல்லாம் படிக்கும்போது எப்படி படித்தோம்? வாத்தியார் வந்தாருன்னா இப்படி விசில் அடிக்க மாட்டோம். வாத்தியார் வந்தாருன்னா வாத்தியார் வர்றாரா ஓடிடுறா மரியாதை சார். இப்போ தலைகள் தான் மாறி போச்சு. பயல்களை பார்த்தா வாத்தியார் ஓடுறாரு. டே பயலுக்கு வர்றாங்க, இந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் வந்து, இந்த பக்கம் போகணும். இப்போ தலைகள் தான் மாறி போச்சு. ஐயா பாடம் நடத்திட்டே இருக்காரு வாத்தியார். கடைசி பெஞ்சில் ஒருத்தர் கேட்டிருக்கான், டேய் 1/2 மணி நேரமா தொண்டை தண்ணி வத்த பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், பின்னாடி உட்காந்து கவனிக்காம காலை ஆட்டிட்டு உட்காந்துருக்கா பட்டுவ ராஸ்கல், படத்தை கவனிடா அப்படின்னு பையன் கேட்டேன். சார் கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? அவன் எவ்வளோ தெளிவாக இருக்கான் பாரு. பதில் சொல்றது மட்டும் டே இந்த கொதற்கமாக பேசணும் வச்சுக்க, காதை பிடிச்சி திரும்பி பாருங்க. சார் இதெல்லாம் பேசணும்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னா. வாத்தியார் கேட்டார், டே வாத்தியாருக்கு கேள்வி தான்டா கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாதுடா. சரி கேள்றா அப்படி. நான் என்ன சார் பண்ணணும்? பாடத்தை கவனிக்கணும்டா. பாடத்தை கவனிச்சு என்ன சார் பண்ணணும்? நல்லா கவனிக்கணும்டா. நல்லா கவனிச்சு பரீட்சை எழுதணும்டா. பரீட்சை எழுதி பாஸ் பண்ணணும்டா. பாஸ் பண்ணி 10வது பப்ளிக் எழுதணும்டா. 10வது பப்ளிக் எழுதி +1 பப்ளிக் எழுதணும்டா. +1 பப்ளிக் எழுதி +2 பப்ளிக் எழுதணும்டா. +2 பாஸ் பண்ணி காலேஜ் போகணும்டா. அது ஒரு காலேஜ் போய் பட்டம் வாங்கணும்டா. பட்டம் வாங்கி பல்கலைக்கழகம் போகணும்டா. பல்கலைக்கழகம் போயிட்டு PhD ஆராய்ச்சி பண்ணணும்டா. PhD ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் வாத்தியாருக்கு தெரியல. இப்போ பையன் கேட்டேன், நான் பாடத்தை கவனிச்சு பரீட்சை எழுதி 10வது பாஸ் பண்ணி 12வது பாஸ் பண்ணி காலேஜ் போய் PhDலாம் படிச்சுட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் இப்போவே சும்மா இருக்கேன், நீங்கள் பாடம் நடத்துக்கிட்டேன். இப்போ எவ்வளோ தெளிவாக இருக்கேன் பார்த்தீங்களா இல்லையா? இப்போ பஸ்ஸு போயிட்டுருக்கு, நைட் 2 மணிக்கு பஸ்ஸில் எல்லாரும் தூங்குறாங்க. டிரைவர் சீட்டுக்கு 2 சீட் தள்ளிட்டு நைட்டு 2 மணிக்கு ஃபோன் வருது. ஃபோன் எடுத்து எவ்வளோ இதுவே பேசலாம் லலிதா? யாராவது காலேஜ் பிள்ளைய பேசுகிற பிறகு யாருக்காவது தெரியுதா? யாருக்காவது பள்ளப்பட்டியாலும் சரி, கரூர் பஸ் ஸ்டாண்டோ, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டோ, தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு விஞ்ஞானத்தை ரொம்ப ஷார்ப்பாக பயன்படுத்துறது பெண்கள் மட்டும்தான். அவங்க மட்டும்தான் ரொம்ப ஷார்ப்பாக பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா எப்படி வேணாலும் பேசுவாங்க. 1/2 மணி நேரமாக பேசுது மாமா. நானும் ரொம்ப நேரமாக நின்று பார்க்குறேன், கண்டுபிடிக்க முடியல. பேசுது ஆமாம் சீப்போ சீப்போ. இந்த சீப்போ மட்டும்தான் நம்மளுக்கு கேட்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளால் எதை பிட்ட போட்டிருக்கான்னு அர்த்தம். எவ்வளோ பெண்கள் எவ்வளோ மெதுவாக பேச, இதே ஆம்பளால் பேசுகிறான் பார்த்தியா இல்லையா? ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிட்டு ஹலோ பஸ்ஸை விட்டுட்டேன் மாட்டை கட்டிரு. இவன் கத்துல மாடை கத்துக்கிட்டு போயிரும்ல இருக்கு. இவன் இப்போ கத்துல போயிச்சிருக்காங்க. இது இன்னும் சில பேர் ஃபோன் பேசுவான் பார்த்தியா இல்லையா? ரொம்ப விசித்திரமாக நீங்கள் கவனிக்கிற ஆட்களை பயங்கரமாக பேசுவாங்க. ஹலோ சொல்லுங்க பரவாயில்ல. ஆமாம் நான் இப்போ ஒட்டத்தில் நிற்கிற மார்க்கெட்டில் காய்கறிலாம் போட்டு
ஆமாம், சொல்லுங்க சொல்லுங்க. இப்படி பேசுகிறவனு பார்த்தா பிச்சை எடுக்கிற மாதிரியே இருக்கு. அம்மா தாயே 5 ரூபா 10 ரூபா தான் போடுங்களே, எவ்வளோ எவ்வளோ. இன்னும் சில பேர் பேசுவோம் பார்த்தீங்களா, ஃபோனை எடுத்து 3 வார்த்தை தான் மாமா, ஹலோ, சரி சரி வை. இப்படி எவன் ஃபோனை பேசி 3 வார்த்தையில் வைக்கிறானோ அவன் பூரா பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு வைக்கிறான்னு அர்த்தம். 3 வார்த்தை தான். சரி சரி வை. இது உனக்கு இப்படி எனக்கு தெரியும், நீங்கள் கேட்கலாம். நானும் அப்படி தான் வைக்கிறேன், வேற வழி. ஆமா, 3 மணி நேரம் பேசுவான். அதே பொண்டாட்டிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லுவான் பாரு, சொல்லி விடுவான் பாரு, அம்முடி சொல்லுடா, நம்ம வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், மாமா மட்டும்தான் இருக்கேன், சொல்லிவிட்டு சுச்சு சுஜு கொஞ்சம் ஜூ சார்ஜ் இல்லைன்னா ப்ளக் பாயிண்ட்டே போய் படுத்துக்கிடுவேன். அதே பொண்டாட்டிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி சரி சரி வை. எவ்வளோ மெதுவாக பேசலாம். பஸ்ஸு போயிட்டுருக்கு, நைட் 2 மணிக்கு பஸ்ஸில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, டிரைவர் சீட்டுக்கு 2 சீட்டு தெரிஞ்சிருக்கு, நைட் 2 மணிக்கு ஃபோன் வருது. பஸ்ஸில் எப்படி தூங்குவானு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஏறின உடனே 3 பேர் சீட்டில் காலை அகட்டிக்கிட்டு உட்காந்துறான், பார்த்துருக்கீங்களா இல்லையா? இன்னும் சில பேர் இருக்கான் ஓரமாக உட்காந்துட்டு நீங்கள் உள்ளே போங்க, நீங்கள் உள்ளே போங்க, உள்ளே போங்கன்றுவேன். இன்னும் சில பேர் இருக்கான் கால் 2 மேலே தூக்கி வச்சுட்டு இப்படியே படுத்துருவேன். இன்னும் சில பேர் இருக்கான் முன் சீட்லேயே கையை விடுவேன். அங்கேருந்து அந்த அக்கா சொல்லணும், யாராவது தூக்கத்தில் தெரியாமக்கா வச்சுட்டு நான் வச்சுட்டேக்காரா இன்னும் வச்சுட்டேக்கா இல்லை திறமில்லக்கா தெரியா வச்சுட்டா பார்த்துட்டு. ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு, நைட் 2 மணிக்கு பஸ்ஸில் எல்லோரும் தூக்குறா. டிரைவர் சீட்டுக்கு 2 சீட்டுக்கு ஃபோன் வருது. டிரைவர் சீட்டுக்கு 2 சீட்டு போடுறது பேசுகிறான். ஹலோ, டிரைவர் என்னமோ ஏதுன்னு சட்டேர்னு பிரேக் அடித்தார்ல, இந்த அப்பாவியாக தூக்கியிருந்தால, ஒருத்தருக்கு மூக்கு உடஞ்சி குறத்த உடந்து, ஒருத்தருக்கு நெத்தி உடஞ்சி, ஒருத்தருக்கு பல்லு உடஞ்சி, ஒரே ரணகலமாக இருக்குது. இந்த முன் சீட்டில் கையை விட்டவன் என் கையை மாட்டிக்கிச்சு, யாராவது எடுத்துடுங்களே, உன் கையை வெட்டி எடுத்துடணும். எவ்வளோ நேரமாக சேட்டை பண்ணுக்கப்படுவார் ராஜ்கால். இன்னும் 4-5 பேர் கீழே இறங்கி போயிட்டு அதே ஒரே சத்தமாக இருக்கு. ஐயோ பொட்டாட்டி உள்ள இருக்கு, காப்பாத்தல, நீ தானே கல்யாணம் பண்ண, கூட்டிகிட்டு வர வேண்டியதானே. ஒரே ரத்தமாக இருக்குது. இந்த ஃபோன் வந்தவனை பார்க்குறேன், அவன் சொல்கிறேன், இங்கே ஏதோ சத்தமாக இருக்கு மாப்பிள்ள, அப்புறமா கூப்பிட்றேன் வை. இவனால தான் எல்லா பிரச்சனையும். ஆனால் தன்னால தான் இந்த பிரச்சனை நடக்குதுன்னு தெரிய இருக்கிறான் பார்த்தீங்களா, அப்படிதான் இருக்கிறேன். அதான் சொன்னார்ல, வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிற வயிறறியே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதனின் போர்வையில் மிருக வாழும் நாட்டிலே என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே. ஐயே, சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கு நான் சிரிக்கும் என் சிரிப்போ ஆணவ சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அங்கே சிரிப்பது யார், அழுவது யார்? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. இன்னைக்கு உலகம் போற போக்கு பாஸ்டான உலகத்தில் இருக்கிறவங்க, அந்த உலகத்துல தலைப்பு இன்றைய வாழ்க்கை போராட்டமா பூந்தோட்டமா? நல்ல போராட்ட வாழ்க்கையோட வாழ்ந்துட்டு இருக்கோமா, சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்றோமா தான் இன்னைக்கு தலைப்பு. ஏன்னா இன்னைக்கு ஓர உலகம் இருக்குல்ல, ஒரு ஊர்ல ஒருத்தன் வந்து கேட்டிருக்கான், அது யாரு என்ன எப்படிலாம் நம்ம இருக்க, ஒருத்தன் கள்ள நோட்டு அடிச்சு பணக்காரன். இப்போ கூட ஒருத்தர் மாட்டியிருக்கான் பார்த்தீங்கன்னா, அரியலூருக்கு இது சிதம்பரத்து பக்கத்தில் தானே எழுதா ஒருத்தன் பெங்களூரில் மொத்தமாக போய் எழுத்து வந்தாங்க. போய் கேட்டிருக்கா, நம்மளுக்கு உழைச்சி சம்பாரிச்சு இனிமேல் முன்னேற முடியாதுடா, குறுக்கு வழியில் சம்பாரிச்சு மனுஷன் பெரிய அளவுக்கு பணக்காரன் ஆயிடணும் அப்படின்னு இருக்கான். ஏன்னா நம்ம நல்லா இருந்தோம்னா பக்கத்து வீட்டுக்காரனை பிடிக்காது, நம்ம நல்லா இருந்தோம்னா பக்கத்து வீட்டுக்காரனை பிடிக்காது. ஆனால் நம்ம வாழ்கிறது நம்ம சொந்தக்காரங்களுக்கே பிடிக்காது. அது வித்தியாசமான உலகம் வைங்கல. அந்த உலகத்தில் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கான், அறக்க பறக்க ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஓடிக்கிட்டு இருக்க காலத்தில் ஒருத்தர் என்ன ஈஸியாக பணக்காரனும் குறுக்கு வழியில் முன்னேறணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டான் லலிதா, கள்ள நோட்டை அடிச்சு பணக்காரன் ஆயிரணுமாமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அடிக்கிறவன் என்ன செஞ்சான், பகல் அடிக்கலை. ஏன், பக்கத்து இருக்காரன் பார்த்து போட்டு கொடுத்துட்டான்னா. நம்ம நாட்டில் போட்டு கொடுக்குறவன் தான் அதிகம், உழைக்கிறவன் கம்மி, போட்டு கொடுக்குறவன் அதிகம். இவன் போட்டு கொடுத்தா என்ன செய்யறது அப்படின்ட்டு நைட்டில் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அடிச்சிருக்கான் கள்ள நோட்டு. அடித்தவன் 500 ரூபா அடிக்கலை, 200 ரூபா அடிக்கலை, 100 ரூபா அடிக்கலை, 50 ரூபா அடிக்கலை, 20 ரூபா அடிக்கலை, 10 ரூபா அடிக்கலை. அடித்தவன் என்ன பண்ணிட்டான்னா லைட்டை ஆஃப் பண்ணிட்டு விடிய காலம் வந்து பார்க்குறான். விடிஞ்சு பார்த்தா வெறும் 15 ரூபா நோட்டை அடிச்சு தள்ளிட்டான் லலிதா. முடிச்சு பார்க்குறான், லட்சக்கணக்கில் 15 ரூபா நோட்டு. 15 ரூபா நோட்டை என்னடா பண்ணுறது, இப்படி அடித்து குமிச்சிட்டோமே, கொளுத்தியும் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், மாற்றி பார்ப்போம், ஏன்னா அந்த உலகம் முடிஞ்சவன் பொழைச்சிக்கிற உலகம் அப்படின்னு சொல்லிட்டு போய் மாற்றி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 ரூபா இடத்துல பொட்டி கடைக்கு போயிருக்கேன். பொட்டி கடைக்கார போட்டு, பொட்டிக்காரனே அவர்கிட்ட என்னப்பா அவரு,
ரூபாய்க்கு வெத்தலை வாக்கு கொடுங்க, வெத்தலை வாக்கு போடுங்க. வெத்தலை வாக்கு போட்டோன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. 5 வகையான வியாதியை குணப்படுத்துகிற பக்குவம் வெத்தலைக்கும் பாக்குக்கும் இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதில் கால்சியம் இருக்குது, மலட்டுத்தன்மை இருக்காது, கேன்சர் வராது, அப்படி 5 வகையான விஷயம் இருக்குது. 1 ரூபாய்க்கு வெத்தலை வாக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கான். அவர் 1 ரூபாய்க்கு வெத்தலை வாக்கு கொடுத்துருக்காரு. இவன் 15 நோட்டை எடுத்து இப்படி இப்படின்னு பார்த்துவிட்டு பொட்டி கடைக்கார்ட்ட கொடுத்துருக்கேன். பொட்டி கடைக்காரை பார்த்தாரு, அது 15 நோட்டை வாங்கினார், கல்லாவில் போட்டார். இவன் நினச்சேன், இப்படி ஈனாவானா இருக்கவரை நம்மளுக்கு 23 ரூபா நோட்டு அடிக்கலாம்ல இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன், அண்ணே பாய் காசு கொடுங்க அப்படின்ட்டு பொட்டி கடைக்காரை சுத்து முத்து பார்த்துவிட்டு உள்ளே இருந்து 2 7 ரூபா நோட்டு எடுத்து கொடுத்தாராம். அவருக்கு முத நாளே அதுக்கு தான் பட்டு கூட எழுதினார்ல, அன்பு படர்ந்த கொம்பினிலே ஒரு அகந்தை குறைந்து தாவும் அதன் அழகை உழைக்கும் ஏவும். அன்பு படர்ந்த கொம்பினிலே ஒரு அகந்தை குறைந்து தாவும் அதன் அழகை உழைக்கும் ஏவும். கொம்பு முடிந்து குலையும் குலைந்து குறைந்து விழுந்து சாவும் அதன் குதமும் இதுபோல் பெருகி போகும் பொருள் உலகமடா. தம்பி சொல்லடா, இதையும் சொல்லடா. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் பொருட்டு உலகமடா. இதில் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் பொருட்டு உலகமடா. முன்னேறும் நடிக்கிறானுங்களே. ஏன்னா இந்த உலகம் போற போக்கில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் பட்டிமன்றத்தில் பேச்சாளர்கள் அறிவிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு விளக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்தில் ஆணும் சம்பாதிக்க வேண்டியிருக்கு, பெண்ணும் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்க பொருளாதார நெருக்கடி பேசுங்கள் அவ்வளோ இருக்கு. வீட்டில் உட்காந்து ஒன்று குடம் வச்சிருக்கா, டிவி பெட்டின்னு ஒன்று வச்சுட்டா, அது பிச்சைக்காரன் பெட்டின்னு தான் நான் சொல்லுவேன். மேலே வச்சிருக்கா, முன்னோடிலாம் பிச்சைக்காரன் திருவோடு வச்சிருந்தேன், திருவோடை வச்சு பிச்சை எடுத்தேன். இப்போ யாரும் பிச்சை எடுக்கிறதில்ல. ஏன்? பழைய சோறை இல்லை நம்மள்கிட்ட. அந்த திருவோடை என்ன தெரியுமா மாற்றி விட்டேன், அதான் டிஷ்ஷு ஆண்டனா மாற்றி விட்டேன். இந்த பிச்சைக்கார பெட்டின்னு சொன்னல, அதுதான் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு. யாரார் வீட்டெல்லாம் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் தவணை முனையில் வாங்கிய ஃப்ரீசர் பாக்ஸ். புரிஞ்சுக்கோங்க, ஃப்ரீசர் பாக்ஸ். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கிற சுகாதார ஆய்வாளர் நிறுவனம் ஒன்று கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நம்ம சாப்பிட்டோம் தெரியுமா, மண்பானை விறகு வச்சு மண்பானையில் சமைக்கும் போது அந்த விறகுலேருந்து வருகிற ஊரா கதிர்கள் அந்த மண்பானையில் பட்டு மிகப்பெரிய மெடிசனாக மாறிடுச்சு கண்டுபிடிச்சான். அதை தாண்டி நம்ம சாப்பிட்டுட்டு மிஞ்சினதை போட்டு தண்ணி ஊற்றி வச்சு காலையில் பழைய சோறு சாப்பிட்டோம். இப்போ பழைய சோறு சாப்பிட்டா இவெல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. இவெல்லாம் கூழ் குடிக்கிற பையன், பழைய சோறு குடிக்கிறவன், பழைய சோறு குடிக்கிறவன்னு இப்போ சொல்கிறான் அமெரிக்காக்காரன். அந்த பழைய சோற்றில் வயிற்றில் இருக்கிற கேன்சரை குணப்படுத்துவதற்கான அந்த மெடிசன் அந்த பழைய சோத்தில் இருக்குன்னு இன்னைக்கு சொல்கிறான்னா, இன்னைக்கு நம்ம பழசை விட்டுட்டோமே, புதுசு நோக்கி பீஸாவும் பர்கரும் நூடுல்ஸும் போயிட்டோமே. அதுதான் தலைப்பு. பெண்கள் டிவியை ஒன்றா வச்சுட்டான். உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கிறதா? உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கிறதா? உங்கள் வீட்டில் கிரைண்டர் இருக்கிறதா? உங்கள் வீட்டில் மிக்சி இருக்கிறதா? உங்கள் வீட்டில் பைக் இருக்கிறதா? உங்கள் வீட்டில் செல்போன் இருக்கிறதா? ஏண்டா லூசு படை இவ்வளவு கேட்டிய, காசு இருக்கான்னு கேட்டானா? அவனாவது காசு இருக்கான்னு கேட்டானா? இந்த பெண்கள் படுத்துகிற பாடல நான் பொதுவாகவே பேசுறது கிடையாது. இருந்தாலும் நம்மளுக்கு எதுக்கு உருவம்பு? ஆமாம், இந்த எங்கள் ஊரில் இந்த கரண்ட் இல்லை. இந்த கரண்ட் இல்லைன்னா நான் இந்த 2012 நான் அமெரிக்கா போயிருந்தேன். நம்புங்க, பாஸ்போர்ட் கூட எடுத்து வரல. ஒரு 29 நாள் இருந்தேன். 16 மாகாணம் போயிருந்தேன். 16 மாகாணத்தில் சுற்றுப்பயணம் பண்ணி 16 நிகழ்ச்சி நடத்தினோம் அமெரிக்காவில் 2012 போயிட்டு. அப்போ கரூர் மாவட்டத்தில் கூட ஒரு 2 வீட்டில் தங்கியிருந்தோம். கரூர் மாவட்டத்தில் 2 பேர் வீட்டில் 2 வாரம் தங்கியிருந்தோம். அப்போ அமெரிக்காவில் கரண்ட் நின்று வச்சு கரண்ட் ஓடிச்சிடறேன். அப்போ என்ன பண்ணான்னா, அமெரிக்காவில் நாங்கள் போகிறதுல கரண்ட் நிற்கும் போது எல்லாரும் இருந்துட்டாங்க. என்னங்க 2 நிமிஷம் கரண்ட் வச்ச உடனே அமெரிக்காவில் வருஷத்தில் 2 நிமிஷம் 365 நாள் 2 நிமிடம் மின்சாரத்தை நிறுத்துவார்கள். மின்சாரத்தை நிறுத்தும் போது அமெரிக்காவில் இருக்கிற அனைத்து மக்களும் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்துவார்கள். யாருக்கு? இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அஞ்சலி செலுத்துவார்கள். ஏனென்றால் இப்படி ஒரு மனிதன் இல்லை என்றால் நாம் இருட்டுக்குள் இருப்போம் என்பதை உலகுக்கு பறைசாற்றுவதற்காக அமெரிக்கா போல வருஷத்தில் ஒரு நாள் 2 நிமிஷம் மின்சாரத்தை நிறுத்துவான்னு சொன்னேன். நம்ம வாங்கி சும்மா இருக்காதா? நான் சொன்னேன், நீங்கள் என்னடா 2 நிமிஷம் நிப்பாட்டுறீங்க? எங்கள் ஊருக்கு வந்து பாருங்கடா, வராத கரண்ட்கே ஷட்டவுன் தாண்டா வைக்கிறான் எங்கள் ஊரில். ஒரு நாளைக்கு 30 மணி நேரம் எந்திரிச்சு கும்பிட்றோம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது எங்கள் ஊரில் கரண்ட் இல்லை மாமா. நான் மாடி வீட்டில் குடியிருக்கிறேன் லலிதா.
என் வீட்டுக்கு ஒரு கண்டக்டர் வீட்டு கீழே ஒரு டிரைவர். இந்த கரண்ட் நேரத்தில் என்ன பெண்கள் பேசிக்கிறேன்னா, பெண்கள் பேசினாங்கன்னா பல உண்மை வெளில வரும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் பெண்களை பற்றியே பேசுகிறோம் என்றால், ஏன் சொல்கிறோம்னா, வீட்டில் ஒரு பெண் படித்திருந்தால் அந்த குடும்பமே படித்ததற்கு சமம். அவ்வளோதான், குடும்பமே படித்ததற்கு சமம். பெண் ரொம்ப முக்கியமான விஷயம். வேட்டை சமூகமாக இருக்கும்போது நம்மால் வேட்டையாடி பிழைச்சான். நான் சொல்கிறது பல நூற்றாண்டுகளுக்கு அப்பால் படித்தவங்க இருக்கிய வேட்டையாடிக்கிட்டே இருந்தான். வேட்டையாடி இருக்குல்ல, ஒரு இடத்துல தங்குற சூழல் வந்துச்சு. எப்போ தங்குற சூழல் வந்துச்சுன்னா, பெண்கள் மகப்பேறு ஆகும்போது, மாசமா இருக்கும்போது அவங்களால நடந்து போக முடியாது, வேட்டையாடி போக முடியாது, ஒரு இடத்துல தங்க வந்துருச்சு. இப்போ பெண்கள் ஒரு இடத்துல தங்கும் போது ஆண்கள் வேட்டையாட போயிட்டாங்க. அப்போ ஆண்கள் வேட்டையாடும் போது அந்த ஒரு இடத்தில் மகப்பேறு காலத்தில் பெண்கள் தங்கியிருக்கும் போது காட்டில் கிடைத்த பழங்களை தின்றுவிட்டு அந்த கொட்டையை கீழே போட்டுவிட்டு மண்ணை கிளறி விட்டாங்க. அந்த மண்ணில் கிளறினதுக்கு அப்புறம் 10ஆவது நாள் அந்த இடத்தில் விதை முளைத்து வந்தது. அப்போதுதான் இந்த உலகத்துக்கு பறைசாற்றினார்கள், மண்ணில் விதை போட்டால் முளைக்கும் என்கிற விவசாயத்தை முதலில் கண்டுபிடித்தவர்கள் பெண்கள். முதலில் கண்டுபிடித்த பெண்கள். எவ்வளவு பெரிய விஷயம். அப்பதான் வேட்டை சமூகத்திலிருந்து விவசாய சமூகமா மாறுற நம்ம வந்திருக்கோம். அப்படி பெண்கள் படிக்கணும். ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கிறாங்க? அடையாம்பா 4 பொம்பளையில உட்காந்து எங்க ஊர்ல பேசிக்கிட்டு இருக்கு. மாமா இதை கேளு, இந்த கதையை கேளு, இதோட சொல்லி நான் முடிச்சு விட்டுறேன். 4 பொம்பளையால் பேசியிருக்கு. ஒரு பொம்பளையால் சொல்லுது, யாண்டியாக்கா போயும் வாத்தியாரை கட்டினேன்னு. வாத்தியாருக்கு என்னக்கா கோச்ச, 1ஆம் தேதி ஆனால் சம்பளம், இந்த 1 மாதம் 1.5 மாதம் லீவு விட்டாலும் நல்லா காசு, ஏடிஎம் காடை சுடணும் தான் காசு பொலன்னு கொட்டுதா. ஏக்கா சம்பளமாக மனுஷனுக்கு வாழ்க்கையில் முக்கியம், பசிச்சா பணத்தை அள்ளி திங்க முடியும். இந்த போகிறோம், செருப்பு அறந்து போச்சு அப்படின்னு என்ன செய்வான், அண்ணே இந்த செருப்பு அறந்து போச்சு, இந்த வீட்டில் போட்டு போகிறேன், நாளைக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க வீட்டுக்காரங்க, போட்டு போங்க தம்பி நாளைக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒருத்தர் செத்து போயிட்டாரு, தூக்கிட்டு போகிறோம், ரொம்ப கனமாக இருக்குது, அண்ணே இந்த பொணங்களை இருக்கட்டும் நாளைக்கு வந்து தூக்கிட்டு போகிறோம்னா விடுவானா? ஒரு செருப்புக்கு இருக்கிற மரியாதை மனிதனுக்கு இல்லையா நாட்டில்? முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் வாழ்க்கை. பிறப்பு இறப்பு இடைப்பட்ட நேரம் தான் வாழ்க்கை. இந்த கோட்டுக்குள்ளே தான் வாழ்கிறான் மனுஷன், அவ்வளோதான் போச்சு. அவரை கடிச்சு யாக்கா வாத்தியாருக்கு என்னக்கா குறைச்சோம் படிச்சோம், அதெல்லாம் ஒரு குறையும் இல்லைக்கா, நல்லா சம்பளம் வாங்குறாக்கா, 1,23,000 சம்பளம் பிடித்தம் போக வருது. வாத்தியாருக்கு என்னக்கா குறைய கண்டேன், அதெல்லாம் ஒரு குறையும் இல்லைக்கா. வீட்டில் வந்து ரசத்தில் உப்பு இல்லைனாலும் என்னையும் பெஞ்சு மேலே ஏற நிற்க சொல்கிறாங்க. பாவி உரப்பேன் பள்ளிக்கூடம் மாதிரியே நடத்துகிறேன் முடிச்சேன். இதை கேட்டு இன்னொரு அக்கா சொன்னிச்சு, நீ இல்லாமல் பரவாயில்லடி வாத்தியாரை கட்டேன், நான் போய் ஒரு பஸ்ஸு கண்டக்டரை கட்டினேன். கண்டக்டருக்கு என்னக்கா குறைச்சா, சில்லற காசு தான் அவ்வளவு கொண்டாடுவேன்ல, அதெல்லாம் ஒரு குறையும் இல்லைக்கா. ஆம்பளையை கண்டான்னா டிக்கெட்டை கண்டிச்சு கிழிச்சு வீசுறேன், பொம்பளையை கண்டான்னா டிக்கெட்டை கிழிச்சு உள்ள கையில் வச்சு அமுச்சு கையை வச்சு மூடுறாக்கான்னு. கண்டக்டருக்கு புருஷனுக்கு என்னடி குறைய கண்டு, அதெல்லாம் ஒரு குறையும் இல்லைக்கா. டூட்டிக்கு போகும்போது படி நிற்கிது, போயிட்டு வாங்கன்னு கையை காமிக்கிறேன். என் புருஷன் சொல்கிறேன், படியில் நிற்காத உள்ளவோ, படியில் நிற்காத உள்ளவங்கிற. நைட்டு 12:30 மணிக்கு சில்லற பாக்கிங்கிறேன். நான் எங்கேக்கா போகிறது சில்லற பாக்கிங்க? இதை கேட்டு இன்னொரு அக்கா சொல்லிச்சு, நீலாம் பரவாட்டி வாத்தியாரை கட்டினா கண்டக்டர் கட்டினா, நான் போய் ஒரு டிரைவரை கட்டினேன். டிரைவருக்கு என்னக்கா குறைச்சா, நல்லா சட்டெல்லாம் போட்டுக்கலாம், படிக்காசு கொண்டு இருப்பல. மனுஷனுக்கு மனசு வெள்ளையா இருந்தால் பத்தாதா, டிரைவருக்கு என்னக்கா குறைய கண்டா? வெளில சொல்ல வெக்காமுக்கா. நைட்டு 3:30 மணிக்கு பிள்ளைய வயிற்று மேலே ஏறிட்டு பிரேக் மதிக்கிறானக்கா, முடிய பிடிச்சி கியர் போடுறானக்கா, 3வது கியர் விழுகிறா, இப்படியே நூற்று பண்றானக்கா. 1:30 மணிக்கு 6 இதை கேட்டு இன்னொரு சொல்லிச்சு, நீ தான் பலபடி வாத்தியாரை கட்டின கண்டக்டர் கட்டுற டிரைவர் கட்டினா, போய் ஒரு மெக்கானிக்கை கட்டினேன். ஏன்டி மெக்கானிக் என்னடி குறைச்ச, அங்கே அழுக்கு சட்டை போடுறாலும் வீட்டுக்கு வரும்போது வெள்ளையும் ஜல்லையுமா இருக்கல, யாக்கா சட்டையில இருக்க வாழ்க்கை, மனசு வெள்ளையா இருந்தா பத்தாதா. ஏன்டி மெக்கானிக் புருஷனுக்கு என்ன குறைய கண்ட, வெளில சொன்னா வெக்கம்க்கா. என்ன செய்யறான், வீட்டுக்கு வந்தா கட்லு கீழேயே படுத்துக்கிறானக்கா. என்ன செய்யறான், கட்லு கீழே படுத்துக்கிட்டு 22 23 சுவானர் வச்சு திருவிக்கிட்டே இருக்கிறான. இதை கேட்டு இன்னொரு சொல்லிச்சு, நீலாம் பரவாடி வாத்தியார் கட்டின கண்டக்டர் கட்ட டிரைவர் கட்டினா மெக்கானிக் கட்ட, நான் போய் ஒரு பயர் சர்வீஸில் வேலை பார்க்குறேன்னு கட்டினேன். ஏக்கா பயர் சர்வீஸில் வேலை பார்க்குறதுக்கு என்ன குறைச்சா, அங்கே லேட்டாக தானே போவார், 10 கிட்ட வரைக்கும் லேட்டாக தானே போவார். ஆனால் அங்கெல்லாம் ஒரு வேலை இல்லைன்னு வீட்டில் பிள்ளைக்கு பால் காய்ச்சும் போது நெருப்பை பற்ற வச்சோம்னா, நெருப்பை கண்டா போதும் தண்ணியை தூக்கி குபுக்குன்னு ஊற்றி அணைச்சு போடுறானக்கா. நெருப்பை தாக்கா அணைக்கிறான். இதை கேட்டு இன்னொரு அக்கா சொல்லிச்சு, நீலாம் பரவாடி வாத்தியார் கட்டின கண்டக்டர் கட்ட டிரைவர் கட்டினா மெக்கானிக் கட்ட பயர் சர்வீஸில் வேலை பார்க்குறேன், நான் போய் ஒரு கபடி பிளேயரை கட்டினேன். ஏண்டி கபடி பிளேயருக்கு என்ன குறைய கண்ட, நல்லா ஃபோர்ஸ்மேன், உடம்பு நல்லா ஃபிட்டாக வச்சுப்பாரு, எக்ஸசைஸ் பண்ணுவார்ல, அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை. வீட்டில் குழவல இருக்க கப்பு இருக்கல, டீ குடிக்க கப்பு இருக்கல, வெறும் கோப்பையாக வாங்கி வச்சுருக்கிறேன்க்கா. கபடி பிளேயருக்கு என்னக்கா குறைய கண்ட, அதெல்லாம் ஒரு குறையும் இல்லைக்கா. நைட்டு வர்றாக்கா, தொடுறாக்கா,
அவுட்டுட்டு போயிடுறாங்க. சேஷு கூட தாண்ட மாட்டேங்கிறாக்கா. இதை கேட்டு இன்னொரு சொல்லி நீலாம் பரவாடி வாத்தியார் கட்டின கட்டட கட்ட டிரைவர் கட்டின மெக்கானிக் கட்ட பயிற்சி வச்சு விளாக்கிற கட்ட கபடி பிளேயர் கட்டினேன். நான் போய் ஒரு மைக் செட் ஆப்ரேட்டர் கட்டினேன் அப்படின்னு சொல்லி. ஏன்டி மைக் செட் ஆப்ரேட்டர் கட்டினா அருமையாக சிரித்த முகத்தோடு செக்கச்சவீர்னு உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறாரு. அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை. வீட்டில் சோத்தை போட்டு சாப்பிடியான்னா பேனா மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சுக்கிறாக்கா. குழம்பு ஊற்றி சாப்பிடியான்னா வச்சு பார்த்துட்டு சப்பலை பத்தலை நான் எங்கேக்கா போகிறது. இதை கேட்டு இன்னொரு சொன்னிச்சு நீலாம் பலவாடி வாத்தியார் கட்டின கட்டட கட்டின மெக்கானிக் கட்டின பேசி கட்டின கபடி பிளேயர் கட்டின மைச்சர் ஆப்ரேட்டர் கட்டினேன். நான் போய் பேடு வாசிக்கிறவர் கட்டினேன்னுச்சு. ஏக்கா அவருக்கு என்னக்கா கொடுக்க செல்வராஜன் மாதம் 30 நாளும் வேலை போகிறாரு. இன்னைக்கு கூட தேனிக்கு போனார். என்ன பெருசு அப்படின்னு கேட்டார். எனக்கு எப்படி தெரியும்னு அவனும் கேட்டானே. இன்னைக்கு பிரச்சனையாகி போச்சு அப்படின்னு கேட்டாரேன்னு. அதெல்லாம் ஒரு குறையும் இல்லைக்கா செல்வராஜனுக்கு. என்ன அக்கா செய்கிறா? 2 குச்சியை வச்சுக்கிறாக்கா. குழம்பு வைக்கிற சட்டியும் சோறாக்கிற சட்டியும் குப்பரை போட்டுட்டு சும்மா டொங்கு தட்டிக்கிட்டு. இதை கேட்டு இன்னொருக்கா சொல்லிச்சு நீலாம் பரவாயில்ல வாத்தியார் கட்ட டிரைவர் கட்டின மெக்கானிக் கட்டின பயிற்சி கட்டின கபடி பிளேயர் கட்டின மைச்சர் ஆப்ரேட்டர் கட்டின பேடு பிளேயர் கட்டினா நான் போய் ஒரு அரசியல்வாதியை கட்டினேன்னுச்சான். அரசியல்வாதிக்கு என்னக்கா குறைச்ச? போட்ட சட்டை கலட்டாமல சம்பாதிச்சுக்கு வருவேன். அதெல்லாம் ஒரு குறையும் இல்லைக்கா. வாக்கியா வெட்டினானே இல்லையா 3வது மாடி ஏற்றிட்டேன். ரோடு போட்டானே இல்லையா 3 கார் வாங்கிட்டேன். அதெல்லாம் ஒரு குறை. வேற என்னக்கா குறைய கண்டேன்? நைட்டு 12 மணிக்கு கதவை தட்டுறாங்க. மரியாதைக்குரிய மனைவி அவர்களை, மாண்புமிகு மாமியார் அவர்களை, எனக்கு வெளியிலிருந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கிற என் கொழுந்தியாள் அவர்களை, நான் பெற்றெடுத்த என் குழந்தை செல்வங்களை எப்போ தாக்கா நுப்பாட்டுறேன்? புது துண்டாக எடுத்து போத்தனா தாக்கா நுப்பாட்டுறேன். துண்டு வாங்குறதுக்கே என் சொத்து அழிஞ்சு போச்சுக்கா அப்படின்னு பெண்கள் பேசுனாங்கன்னா ஆமாம் பெண்கள் ஆமாக்கி வருவேன். பல பெண்கள் உள்ள வர ஒன்றும் இல்லைங்க. 35 வருஷம் குடும்பம் எடுத்திருக்கு புருஷன் கூட. 35 years. நம்மளுக்கும் ஆங்கில அறிவு கொஞ்சம் இருக்குவியா? ஆமாயா. வெள்ளைக்காரன் மிரண்டு விட்டா நம்ம இங்கிலீஷை நியூயார்க் ஏர்போர்ட்லேயே மிரண்டு விட்டுறேன். 1/2 மணி நேரம் பேசுகிறேன். நீங்கள் அமெரிக்காரனா ரொம்ப பயில்வான் நினைக்காதீங்க. அவன் உடம்பு முழுக்க ஆயுதம் தான் வச்சுருக்கானா. ஏன் அவ்வளவு பையன் 1 மணி நேரம் பேசினேன் அமெரிக்கா நியூயார்க் ஏர்போர்ட்டில். அசரவே இல்லையே. போகும்போது கூப்பிட்டு வச்சுட்டாங்க. போலீஸ்கார் வந்தால் எந்திரிச்சு மட்டும் பேசாதீங்க, எந்திரிச்சா கைது பண்ணிவிடுவாங்க. அதான் அமெரிக்காவில் 1/2 மணி நேரம் பேசினேன். நம்மளுக்கு தெரிஞ்சது 3 இங்கிலீஷ் தான். யா எஸ் நோ 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 யா எஸ் நோ நோ நோ. அவனே டயர்டாகி போயிட்டான் நியூயார்க்கில். அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. பெண்கள்கிட்ட கேட்டேன் 35 வருஷம் குடும்பத்திற்கு புருஷன் கூட 1 வருஷம் 2 வருஷம் 35 வருஷம் ஆவே இருக்கு, தேவை இருக்கு, நல்ல இருக்கு, கூட இருக்கு, குறைச்சிருக்கு, விவசாயம் இருக்கு, குடும்பங்கள் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. 35 வருஷம் குடும்பத்திலேயே உன் புருஷன் எப்படிப்பட்ட வருமா சொல்லலாம்ல? 35 நிமிஷம் சொல்லலாம், 30 செகண்ட் சொல்லலாம், 3 செகண்ட் சொல்லலாம். வார்த்தை கூட இல்லைங்க. ஒரே ஒரு சத்தத்தில் 35 வருஷ வாழ்க்கையை சொல்ல முடியும் என்றால் அது தமிழ்நாட்டு பெண்களால் மட்டும்தான் முடியும். ஒரே ஒரு சத்தம் தான். ஏமா 35 வருஷம் குடும்பம் எடுத்துறிய உன் புருஷன் எப்படிப்பட்டமா? சரிம்மா உன் புருஷன் எப்படிப்பட்டமா? முடிஞ்சு போச்சு. இந்த அதில் 35 வாலிம் பெண்களால் மட்டும்தான் எழுத முடியும். அந்த மொழி ஆண்களுக்கு தெரியாது. சரிம்மா புருஷன் தான் 2 புள்ள பத்தியா அது எப்படிமா? ஏமா இழுவே நம்பி ஏமாந்தன் தம்பி, நம்பி ஏமாந்தன் தம்பி. இதுதான் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை. ஒரே ஒரு வாசகத்தை சொல்லி நான் பட்டிமன்றத்தில் போகிறேன். இந்த உலகம் ஏன் பூந்தோட்டமா போராட்டமா அப்படின்னு. வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு விஷயங்க. நம்ம தாத்தா நம்ம அப்பாவை பார்த்து சொன்னார், அப்பா உன்னை பெற்றதுக்கு கடைசி காலத்தில் எங்கே இருந்தாலும் கஞ்சி ஊற்றி செத்தன்னைக்கு கொல்லி போட்டுருன்னு நம்ம தாத்தா நம்ம அப்பாட்ட சொன்னாரா? நம்ம தாத்தா செத்துட்டார். நம்ம அப்பா நம்மள்ட்ட என்ன சொன்னார்? அப்பா சாமி உன்னை பெற்றதுக்கு கஞ்சியெல்லாம் ஊற்ற வேணாம்டா, எங்கே இருந்தாலும் செத்தன்னைக்கு வந்து கொல்லி போட்டுருன்னு சொன்னார். ஒன்று குறைஞ்சிருச்சா? இங்கே பட்டிமன்றம் பார்த்துருக்கிற ஏதோ ஒரு ஆள் எல்லாரும் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க. நம்ம பிள்ளைகிட்ட என்ன சொல்கிறோம்? எப்பா உன்னை பெற்றதுக்கு கடைசி காலத்தில் கஞ்சியும் ஊற்ற வேண்டாம், கொல்லியும் போட வேண்டாம், நீ பொழைச்சுங்கிற உலகத்தில் தான் இன்னைக்கு அவசர உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கை எப்படி பூந்தோட்டமா
போராட்டமாங்கிற அற்புதமான தலைப்பை கொடுத்திருக்கிற இந்த ஊரை மண்ணை தொட்டு நான் வணங்குகிறேன். ரொம்ப முக்கியமான தலைப்பு, ரொம்ப முக்கியமா. ஆண்களா பெண்களா, திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு முன்பா, பழைய படலா புதிய படலா, அந்த காலமா இந்த காலமா, இலக்கியமா ராமாயணமா மகாபாரதமா கும்பகரணா அவனா இவன் எவ்வளோ வைக்கலாம். ஆனால் இன்னைக்கு வாழ்க்கை முறை எதை நோக்கி போகிறதுங்கிறத மைய புள்ளியை எடுத்திருக்கிற இந்த கிராமத்தை சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா என்கிற விஷயத்தை போராட்டமே என்று பேசுவதற்காக எங்களை எல்லாம் உலகம் முழுவதும் தமிழர்கள் எந்தெந்த நாட்டில் வாழ்கிறார்களோ அந்த மொரிஷியஸ்னு ஒரு சின்ன தீவுங்க. வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான், அதுவும் சென்னையிலேருந்து ஒரே ஒரு ஃப்ளைட் மட்டும் தான் மொரிஷியஸ் போகும். அங்கே கூட தமிழர்கள் வாழ்கிறார்கள். சின்ன தீவு மொரிஷியஸுங்கிற சின்ன தீவு. உலகத்தில் அவன் பரவாத நாடே கிடையாது. எல்லா இடத்துல தமிழர்கள் உலகத்தில் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் கொங்கு தமிழை, ரொம்ப முக்கியமானது. புதுக்கோட்டை தமிழ் ஒன்று, சிவகங்கை தமிழ் ஒன்று, ராமநாதபுரம் தமிழ் ஒன்று, கன்னியாகுமரி தமிழ் ஒன்று, நாகர்கோவில் தமிழ் ஒன்று, நெல்லை தமிழ் ஒன்று, கொங்குக்குன்னு ஒரு தமிழ் ஒன்று இருக்கு. அந்த கொங்கு தமிழை உலகமெங்கும் பரப்பி கொண்டிருக்கிற கலக்கப்போவது யாரு மட்டுமல்லாமல் பல்வேறு தொலைக்காட்சிகளில் திரைப்படங்களில், ஏன்னா அவருடைய பேச்சு இருக்குல்ல, எங்க பக்கமும் எடுக்கும், விழுப்புரமும் எடுக்கும், கன்னியாகுமரி எடுக்கும். அதுதான் கொங்கு தமிழுக்கு உள்ள சிறப்பு. அந்த சிறப்பை உலகமெங்கும் பறைசாற்றி கொண்டிருக்கிற அற்புதமான பேச்சுக்கு சொந்தக்கார, நகைச்சுவைக்கு சொந்தக்கார, இந்த விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் இந்த உலகம் பூரா சுற்றி எப்படி செத்தார்னே இயற்கைக்கு முரணாக இருக்கிறது. அப்படி இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரை போல் இந்த விவசாயத்தை காப்பதற்காக உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிற கொங்கு தமிழில் பேசி அசத்தி கொண்டிருக்கிற இன்றைய வாழ்க்கை போராட்டமே என்று பேசுவதற்காக கொங்கு மஞ்சுநாதன் அவர்கள் உங்கள் பலத்த கருவிகளோடு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். நல்லா உற்சாகமாக கை தட்டுங்க. பெண்கள் நல்லா கை தட்டுங்க, ரொம்ப முக்கியம். எல்லாம் ஏகப்பட்ட இதாக இருக்குது. என்ன ஏகப்பட்ட பிகா இருக்கிறான், சுகர் இருக்கிறான், பிபி இருக்கிறான், பாயிண்ட் இருக்கிறான், எல்எஸ்எஸ் இருக்கிறான், 1 2 இருக்கிறான், என்னென்னமோ இருக்கிறான். நம்மளால் வியாதி ஏகப்பட்ட வியாதி இருக்குது. எந்த மிருகங்களுக்கும் சுகர் கிடையாது, எந்த மிருகங்களுக்கும் பிபி கிடையாது, எந்த மிருகங்களுக்கும் கேன்சர் கிடையாது. ஏன்? எந்த மிருகமும் அடுத்தவனை கெடுக்கணும்னு நினைக்கிறது இல்லை, அதனால வியாதி வர. அவ்வளவுதான். அவரோடு இணைந்து பேசுவதற்காக இவர் கலக்கப் போவது சீசனில் கலந்து கொள்ளும் போது அற்புதமாக கலந்து கொண்டு கலக்கப் போவது யாரில் அழகமாக கலக்கிய அற்புதமான பாடலுக்கு சொந்தக்காரர், அதாவது தேர்ந்த நகைச்சுவை அழகாக பேசக்கூடிய அற்புதமான தமிழுக்கு சொந்தக்காரர். அவரும் கொங்கு தமிழில் பேசக்கூடிய, கொங்கு தமிழில் பேச மாட்டார், அது வேறொரு தமிழில் பேசக்கூடிய ஈரோடை சேர்ந்த ஏப்பா சொப்பன சுந்தரி வச்சிருந்த வண்டியை நம்ம வச்சிருக்கிறோம், பிரபு தான் வச்சிருக்கோம். இல்லை, இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற நிலைமைகள் வாழ்க்கை முறை என்பது போராட்டமே என்று பேசுவதற்காக திரைப்பட பின்னணி இசை பாடகி, அதான் பின்னாடி இசைன்னா திரைக்கு பின்னாடி பாடுறதில்ல, பின்னணி இசை என்றால் அற்புதமாக குரலுக்கு சொந்தக்காரர், அற்புதமாக பேசியும் பாடியும். ஒரு பழைய பாடலாம் அவர் பாடும்போது அப்படியே மெய் சிலிர்த்து போகும். ஆமாம், மயிர் காம்புகள் அனைத்தும் அப்படி நட்டமே நிற்கும். அப்படி பாடக்கூடிய அன்புக்குரிய சகோதரி, ஆமாம், சென்னையில் இருந்து வருகின்ற பின்னணி பாடகி ராணி குமார் அவர்கள் போராட்டமே என்று பூந்தோட்டமே என்று மனச்சாட்சியோட பாட்டு போடுப்பா. சின்ன பொண்ணு தான் வெக்கப்படுதா? இதெல்லாம் வெக்கப்பட்டுச்சுன்னா பள்ளப்பட்டி போய் சேர முடியாது, பாதிலேயே குப்புரடிச்சு படுக்க வேண்டியதான். ஒரு மனச்சாட்சியோட போட. எவ்வளோ காசு வாங்கினேன்? காசு எவ்வளோ வாங்கினேன்னு சொல்லு. 500. இதெல்லாம் உள்ள பாருங்கள், இங்கேருந்து 500 ரூபா ஜிபே, அங்கேருந்து திருப்பி 500 ரூபா ஜிபே எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆமாம், அவரோடு இணைந்து பேசுவதற்காக நீங்கள் பல்வேறு தொலைக்காட்சிகளில் பார்த்துருக்கலாம். இந்த கலைஞர் டிவியில் தில்லுமுள்ளு, கேபிஓவில் கலக்க போது யார், பல்வேறு நிகழ்ச்சிகளில் மாறுவேடம் போட்டு பல்வேறு விஷயங்களில் பேசியிருக்கக்கூடிய, கலக்கியிருக்கக்கூடிய அந்த அது சென்னை தமிழை கூவம்னு சொல்லுவோம்ல, இந்த சென்னை தமிழில் பயங்கரமாக பேசக்கூடிய அன்புக்குரிய சகோதரி மணப்பாறை லலிதா பரமேஸ்வரி அவர்கள். அற்புதமான எங்களுடைய பட்டிமன்ற இசைக்கு பாடல்களுக்கு எங்களுடைய பாட்டுக்கும் அவங்க பாட்டுக்கும் வாசிப்பாங்க, நாங்கள் பாட்டுக்கு பாடுவோம். அது மாதிரி எங்களுடைய பாட்டுக்கு தேனியிலேருந்து
உமாநாத்தும் நம்ம செல்வராசன் வந்து அந்த பட்டிமன்றமே கட கட கடன்னு கொடுக்கணும். அப்படியே படக்கடன்னு எப்படி ஓடும்னா, ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்ன விரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட. இந்த வண்டி ஓடும்போது பிளைட் ஓட்டுறது ஈஸி, ஹெலிகாப்டர் ஓட்டுறது ஈஸி, ட்ரெயின் ஓட்டுறது ஈஸி, பஸ் ஓட்டுறது ஈஸி. இந்த மாட்டு வண்டி மாதிரி ஓட்டுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு அந்த உலகத்துக்கு எவனுக்குமே தெரியாது. அந்த மாடு கயிறை பிடிச்சி 2 கயிறையும் ஒன்று இடத்துல போகும்போது இதை இழுக்குன்னு கரெக்டாக போகணும். அந்த மாடு கரெக்டாக போகிற மாதிரி 2 பேரும் போவாங்க. எங்களுக்கு இசைப்பதற்காக வரைந்திருக்கிற தேனியிலிருந்து வருகிற அன்புக்குரிய அகாட் உமாநாத். அக்காடுங்கிறது அவர் வாங்கிய பட்டம், உமாநாத்ங்கிறது ஒரு பேர். திருவேங்கடம்ங்கிறது நைட் பையத்திட்டு போகும்போது வர்றது. அவரோடு இணைந்து கீபோர்டு இசைப்பதற்காக 36 மணி நேரம், அதாவது திருச்சிக்கு இறந்த மிகப்பெரிய மாபெரும் கலைஞன் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சென்னைக்கோ திருச்சிக்கோ மதுரைக்கோ வந்தால் பேடி இசை கலைஞர் தம்பி செல்வராசை போடுங்கள் என்று கேட்கிற அளவுக்கு, எஸ்பி பாலசுப்ரமணியம் கேட்கிற அளவுக்கு அற்புதமான இசைக்கக்கூடிய, அதாவது ரொம்ப சிம்பிள், 3 நிமிஷம் 36 மணி நேரம் விடாமல் வாசித்து கின்னஸ் சாதனை படிக்கிறார். நீங்கள் கேட்கலாம், 36 மணி நேரம் 1க்கு 2க்கு போகாமையா உட்காந்து பார்த்து, அதுக்கெல்லாம் இப்போ மாத்திரை வந்துருச்சு. ஏன் சுனிதா வில்லியம்ஸ் 1 வாரத்தில் போகிறோம்னு சொல்லிட்டு 9 மாதம் மேலே போய் தங்கலையா? அதுதான் பெரிய விஷயம் இல்லையா? 9 மாதம் கழிச்சு, அதெல்லாம் ஒரு பெரிய பிளானிங், அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல், அதில் மக்கள் போக வேண்டியதில்லை. ஆனாலும் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த குஜராத்தை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இன்றைக்கு உலகம் பூரா கொண்டாடுகின்றால் அது இந்தியாவுக்கும் பெருமை என்பதுதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். அது பெரிய விஷயம். அப்படி 36 மணி நேரம் மிகப்பெரிய இசை நிகழ்ச்சி நடத்திய அன்புக்குரிய அண்ணன் திருச்சி செல்வராஜ் அவர்கள் 36 நிமிஷத்தை 3 நிமிஷத்தில் வாய்ச்சி காப்பார். பாருங்க, அடிக்க பார்ப்பான்.
சிறப்பு சிறப்பு கைத்தட்டி அனைவரும் நன்றி தெரிவிக்கிறேன். மிக சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்திருக்கக்கூடிய ஆமாம் சின்ன காம்பட்டி காளீஸ்வரி அற்புதமாக ஆப்ரேட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரை ஆப்ரேட் பண்ணுறவரும் நாங்களும் வந்து நிகழ்ச்சி முடியறது லவ்வர் தான். ஏன்னா அதுக்கப்புறம் நான் கழட்டி விட்டு போயிட்டே இருப்போம். ஆமாம் லவ்வர் மாதிரி இருக்கணும், நம்ம ஆப்ரேட் பண்ணுற அப்படி இருக்கிற மிகச்சிறப்பாக ஒளிபெருக்கி ஏற்பாடு செய்திருக்கிற காளீஸ்வரி சர்வ் சர்வீஸ் நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு கொடுக்க காவல்துறை அதிகாரிகளுக்கும் மிகச்சிறப்பாக பல்வேறு ஊர்களிலிருந்து வருகின்ற அனைத்து பிரிவுகளுக்கும் எங்கள் கொங்கு மஞ்சுநாதன் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய முன்னுரையை இத்தோடு நிறைவு செய்து இப்போது பட்டிமன்றத்தை துவக்கி வைக்கிறேன். பட்டிமன்றத்தின் வாதத்தை துவக்கி வைக்கிறதாக இன்றைய வாழ்க்கை போராட்டமே என்று பேசுவதற்காக ஈரோடு பிரபுவர்களை உங்களை பலத்த கரவொலியோடு வரவேற்குமாறு வரவேற்று என்னுடைய முன்னுரையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்க பிரபு.